எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்னைக்கு கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்கு போகலாம். சார் சார், மளிகை கடைக்காரர் அதிசயமாக திரும்பி பார்த்தார். இதுவரை இப்படி யாரும் அவரை அழைத்ததில்லை. சொல்லுங்க தம்பி. சார், நாங்க இங்க புதுசா குடி வந்திருக்கோம். யாராவது எலக்ட்ரிஷியன் இருந்தா சொல்ல முடியுமா? எந்த வீடு தம்பி? நான் வர சொல்றேன். தெருவை பார்த்த மாதிரி வாசலில் விநாயகர் வச்சிருக்கோமே, அந்த வீடு. அண்ணாச்சிக்கு தூக்கி வாரி போட்டது. அந்த பழைய வீடுங்களா தம்பி? ஆமா சார், இப்ப எல்லாம் சரி பண்ணிட்டாங்க. வீடு ரொம்ப நல்லா இருக்கு. வாடகை கூட ரொம்ப கம்மி. தம்பி, உங்க பேரு? பாபு. உங்க பேரு? மறுபடியும் ஆச்சரியமாக இருந்தது. இதுவரை எல்லாத்துக்கும் இவர் அண்ணாச்சி தான். முதலாக தன் பேரை சொல்லி அறிமுகமானார் அண்ணாச்சி. என் பேரு செல்வராசன். உங்க வீட்ல பெரியவங்க யாரும் இல்லையா? இருக்காங்க. அம்மா, அப்பா, அக்கா எல்லாரும். அப்பா எங்க? என்ன வேலை பார்க்கறாரு? அம்மா அப்புறம் அக்கா என்ன பண்றாங்க? அப்பா இனிதான் வேலைக்கு போக போறாரு. வெளிநாட்டுல இருந்தாரு. அம்மா வீட்ல தான் இருக்காங்க. அக்கா பக்கத்துல இருக்க காலேஜ்ல சேர்த்து இருக்கோம். அப்படியா? சரி தம்பி. சார், என்னை பத்தி கேட்கவே இல்லையே. நான் பக்கத்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல +1 சேர்ந்திருக்கிறேன். மன்னிச்சிருப்பா. சரிங்க, பரவாயில்ல. எலக்ட்ரிஷியன் இருந்தா அனுப்பி வைங்க. சரிப்பா, நீ போ, நான் கூட்டிட்டு வரேன். சொன்னாரே தவிர மனம் அடித்து கொண்டது. அவங்களுக்கு வேற வீடே கிடைக்கலையா? கடவுளே, இந்த குடும்பத்தை காப்பாத்தணும். மனதில் புலம்பிக் கொண்டே கடைப்பையனிடம் சொல்லிவிட்டு எலக்ட்ரீஷியனை அழைத்து வர கிளம்பினார். அந்த வீடு எப்படியும் 20 சென்ட் இருக்கும். அந்த வீட்டுக்கு பேரே மலேசியாக்காரர் வீடுதான். வீடு மலேசியா சம்பாத்தியத்தில் கட்டியது. சுற்றிலும் தென்னை மரம், சப்போட்டா, கொய்யா என வளமான தோட்டம் வேறு. தற்போதுதான் கேட்பர் இல்லாமல் கிடைக்கிறது. ஆனால் அந்த செட்டியார் குடும்பம் இருந்தவரை நல்ல செழிப்பமான வீடாக இருந்தது. அதெல்லாம் இப்ப சொல்லி என்ன செய்ய? அண்ணாச்சி ஏதாவது உதவலாம் என்று எலக்ட்ரிஷியனை தேடினார். ஒருவரும் வர தயாராக இல்லை. சரி, யாரும் வரவில்லை என்று அவர்களிடம் போய் சொல்லலாம் என்று அந்த வீட்டுக்கு சென்றாள். கேட்டின் முன்பு நின்று உள்ளே செல்ல யோசித்தார். பாபு ஓடி வந்தான். சார், வாங்க வாங்க. அப்பா அப்பா. உள்ளே இருந்து பழைய படை ஹீரோ மாதிரி ஒருத்தர், பார்த்திபன், வந்தார். பார்த்தாலே புரிந்தது இவர் வராமல் பையன் ஏன் வந்தான் என்று. சரியான பந்தா பேர்வழி போல. அடுத்து நடுத்தர வயது பெண்மணி சங்கரி வந்தாள். கணவன் மீது அதிக பயம் போல தோன்றியது. அடுத்து அழகான மின்மினி சௌந்தர்யா வந்தாள். அண்ணாச்சி மனதிற்குள் நொந்து போனாள். பாவி பய, இவ்வளவு நல்ல குடும்பத்தை இங்க கொண்டு வந்து சீரழிக்க போறானே. கடவுளே, இந்த குடும்பத்தை காப்பாத்து என பாபு எல்லோரையும் அறிமுகம் செய்து வைத்தான். அண்ணாச்சி வணக்கம் சொல்லிவிட்டு, சார், இன்னைக்கு மட்டும் ஏதாவது மெழுகுவர்த்தி வைத்து சமாளிங்க. நாளைக்கு யாரையாவது ஏற்பாடு பண்ணித்தரேன். இன்னைக்கு யாரும் ஊருக்குள்ள இல்ல. அட, நீங்க வேற அண்ணாச்சி, எல்லா லைட்டும் நல்லா எரியுது, ஆனா ஆஃப் ஆக மாட்டேங்குது. என அண்ணாச்சியின் இதயம் ஒரு நிமிஷம் துடிப்பதே மறந்தது. ஐயோ தெய்வமே, இந்த முட்டா பசங்களுக்கு விஷயம் என்னன்னு நான் எப்படி சொல்லுவேன்? அப்படிங்களா சார்? பேசாம நான் மெயின் ஆஃப் பண்ணிடுங்களேன். பாபு ஆர்வத்துடன், அண்ணாச்சி, நாங்க காலையிலேயே ஆஃப் பண்ணிட்டோம், ஆனா கரண்ட் வருது. அண்ணாச்சிக்கு வியர்த்து கொட்டியது. சரி, இனி இவனுங்க விதிப்படி ஆகட்டும். ஓகே சார், நான் காலையில ஆளோட வரேன் என்று கூறிவிட்டு தனது டிவிஎஸ் 50 எடுத்துக்கொண்டு அவசர அவசரமாக தள்ளியபடியே தன் கடைக்கு வந்து சேர்ந்தார். புதிய வீடு, பெரிய வீடு என்பதால் பாவியின் குடும்பம் மகிழ்ச்சியோட இருந்தது. சங்கரி, நாம இது மாதிரி தானே வீடு கட்டலாம்னு இருந்தோம். டே பாபு, பாத்தியா? எல்லாம் அக்காவோட ராசிடா. பாபு சிரிப்போடு அக்காவை பார்த்து கொண்டான். அனைவரும் இரவு உணவை முடித்துவிட்டு வராண்டாவில் பாய் விரித்து படுத்தனர். பாபு பல்பு மீது சாக்கை போட்டு மூடிவிட்டு வந்து அப்பாவோட வந்து படுத்தான். அம்மா அம்மா, இந்த வீட்டுல காத்து நல்லா வருது. ஃபேன் போடவே வேண்டாம் சொல்லி வாய மூடல. மேலே இருந்த பழைய ஃபேன் ஓட ஆரம்பித்தது. அது தெரியாமல் நால்வரும் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றனர். அழகான முன்வாசல், பின்வாசல் கொண்ட வீடு. காரைக்குடி ஸ்டைலில் கட்ட நினைத்து அதில் ஓரளவு நிறைவேற்றி இருந்தார்கள். சுற்றிலும் புதிதாக வைக்கப்பட்ட தென்னைக்கன்றுகள். பின்வாசல் அருகில் ஒரு நல்ல தண்ணீர் கிணறு என்று அனைத்து அம்சங்களும் பொருந்திய வீடு. அல்ல, அது குட்டி அரண்மனை என்றே சொல்லலாம். அந்த அரண்மனையில் சிலோன்ரேடியா பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இருந்தது. புது வீட்டின் தாழ்வாரத்தில் அலைமேலு துணிகளை மடித்து வைத்தபடி அம்மா அப்பாவை இந்த முறை வரும்போது சைனா சில்க்ல 6 புடவை கொண்டு வர சொல்லி பாத்திமா அக்கா சொல்ல சொன்னாங்க. கடுதாசி எழுதி அனுப்பிட்டேன்டி. இனி ஏதும் கேட்டா உங்க அப்பா என்ன வைவாக. இனி யாரு என்ன கேட்டாலும் அடுத்த வட்டம் பார்த்துக்கலாம். சரிம்மா, இந்த வட்டம் அப்பா வந்தா ராமேஸ்வரம் போலான்னு சொல்லியிருக்கீங்களே, மறந்துடாதீங்க.
சொல்லிப்புட்டேன். சரிடி ஆத்தா, எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? பாவம் அவங்க வந்ததும் நல்லது கெட்டது விசாரிக்கவே நேரம் சரியா இருக்கு. இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போதே மங்கையும் அன்னமும் அருகில் வந்து அம்மாவை உரசினார்கள். அம்மா அம்மா, அப்பா வந்தா டவுனுக்கு போகணும். போச்சுடா, அப்பா வரட்டும், எல்லா இடத்துக்கும் போகலாம். பொண்ணுங்களா, என் மகன் வந்ததும் அவன் நச்சரிக்காதீங்கடி. போங்க அப்பத்தா, அப்பா இந்த வாட்டம் ரொம்ப நாள் கழிச்சு வராங்க, நாங்க யார் கூட தான் போக? அலைமேல அழுத்து கொண்டாள். அப்பத்தா செல்லமாக அலுமலுவின் முட்டி வாயை பிடித்து கொண்டு, என் செல்ல பேத்தி, நீங்க எல்லாம் பொட்டையா பிறக்காம உங்க ஆத்தா ஒரு குட்டியா ஆம்பளை சிங்கமா பெத்து இருந்தா உங்க அப்பாரு இங்கேயே ஒரு வேலைக்கு போயிருப்பான். என்ன பண்ண, அந்த தெய்வம் கருணை காட்டல. புலம்பியபடியே உள்ளே சென்றாள். பூங்கோதைக்கு மனம் நொந்து போனது. இந்த கிழவி தினமும் ஒரு முறையாவது இந்த வார்த்தையை சொல்லாமல் இருப்பதில்லை. எனக்கு மட்டும் என்ன பொட்ட பிள்ளையா பெத்து போட ஆசையா என்ன? அந்த மாலை பொழுது தவிர்க்க முடியாத அமைதியோடு முடிந்தது. பூங்கோதை அமைதியாக கண்ணீர் விட்டு கொண்டு இருந்தாள். இந்த முறை கணவர் மீனாட்சி சுந்தரம் 5 வருடங்களுக்கு பின் வருகிறார் என்பது மகிழ்ச்சியை கொடுத்தாலும், இந்த கிழவி வந்தவரிடம் என்னவெல்லாம் சொல்லப் போகிறாள் என்று நினைத்து பயத்தில் இருந்தாள். இடையில் நிறைய விசேஷங்கள் நடந்து முடிந்து விட்டது. இந்த இடம் வாங்கி வீடு கட்டியது, அலைமேலு பெரியவளானது, 2 முறை மாமியார் உடல்நிலை சரியில்லாமல் போனது, தனக்கு அம்மை போட்டது என்று மனசு எல்லாவற்றையும் ஆசை போட்டது. பூங்கோதை வறுமையில் வளர்ந்தவன். மீனாட்சி சுந்தரம் செல்வ செழிப்பில் வளர்ந்து அப்பாவின் மறைவுக்கு பின் வறுமைக்கு தள்ளப்பட்டவர். இருவரும் தங்களின் ஆசாபாசங்களையும் குடும்ப முன்னேற்றத்திற்காக பொறுத்து கொண்டு வாழ்ந்தனர். மீனாட்சி சுந்தரம் அம்மாவின் பேச்சிற்கு மறுபேச்சு சொல்லாதவர். மனைவியை நோகடிக்காத நல்ல மனிதர். மனைவி அம்மாவை நோகடிக்காத வரையில் 3 பெண்கள் ஒருவர் பின் ஒருவராக பிறக்க சம்பாத்தியம் தேடி மலேசியா சென்றாள். மூத்தவளுக்கு 5 வயதில் சென்றவர் 10 வருடங்களுக்கு மேலாக ஆகிவிட்டது. நல்ல சம்பாத்தியம் என்பதை விட மனைவி நல்ல சேமிப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். பூங்கோதை நகை நட்டு சேர்த்து புதிய வீட்டையும் கட்டிவிட்டாள். சும்மா இருக்குமா இந்த ஊர்? அதுவும் 3 பெண்கள் வேறு. ஆண் துணை இல்லாமல் பெண் இங்கே என்ன செய்தாலும் ஏசும். காரியக்காரி என்றும் வினயக்காரி என்றும் பேசியது. அதுவும் அந்த காலத்தின் கேட்கவா வேண்டும்? மீனாட்சி சுந்தரம் ஊருக்கு வர இன்னும் 1 வாரம்தான் இருக்கிறது. குடும்பம் மகிழ்ச்சியோடும் எதிர்பார்ப்போடும் காத்திருந்தன. அங்கே அவரும் அவருடன் தயாராக இருந்தார். ஊரில் கேட்டதெல்லாம் வாங்கிவிட்டார். கூடவே ஒரு ஆண் வாரிசு வேண்டும் என்ற ஆசையோடு ஊருக்கு வர தயாராக இருந்தார். அண்ணாச்சி அந்த கடையை அடைத்துவிட்டு அந்த பெரிய வீட்டின் வழியாக வண்டியை ஓட்டிக்கொண்டு வந்தார். மனசு கேட்கவில்லை. வீட்டின் விளக்குகள் மின்னிக்கொண்டு இருந்தன. அண்ணாச்சி மனதில் மறுநாள் எப்படியும் ஒரு எலக்ட்ரீஷியனை அழைத்து வந்து விட வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றார். மறுநாள் விடியற்காலையிலேயே பாபுவும் அம்மாவும் வீட்டை சுற்றிலும் இருந்த புதர் செடிகளை வெட்டி சுத்தம் செய்து கொண்டிருந்தனர். அப்பா ஜம் என்று ஈசி சேரில் சாய்ந்தபடி மகள் கொடுத்த டீயை சுவைத்து கொண்டு இருந்தார். அம்மா, பாபு வந்து டீயை குடிச்சிட்டு போங்க. இருக்கா, இன்னும் கொஞ்சம்தான் இருக்கு, விட்டா வெயில் வந்துடும். ஆமா, இரு, முடிச்சுட்டே வந்துடுறோம். சரிம்மா, அப்போ நான் போய் காலையில ஆகாரத்திற்கு ரெடி பண்றேன் சொல்லிவிட்டு சௌந்தர்யா உள்ளே சென்றாள். அப்பா இதற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்கிற மனநிலையில் பண்ணையார் போல பேப்பர் படித்து கொண்டு இருந்தார். ஒரு வழியாக எல்லாம் சுத்தம் செய்து முடித்தாகிவிட்டது. இருவரும் ஆறிப்போன டீயை குடித்துவிட்டு குளிக்கச் சென்றார்கள். காலை ஆகாரம் பசியை தூண்டியது. குருணை கஞ்சியும் புதினா துவையலும். பசியில் பேச முடியாமல் அம்மாவும் மகனும் சாப்பிட, அப்பா மட்டும், என்னடி தினமும் கஞ்சி தானா, பலகாரம் எதுவும் செய்யறது இல்லையா? 2 பொம்பளைங்க வீட்டுல என்ன பண்றீங்க? நாளைக்கு ஏதாவது பலகாரம் இருக்கட்டும், எனக்கு இதெல்லாம் சரியா வராது என சொல்லிவிட்டு பாதி உணவோடு கையை கழுவிவிட்டு கோபமாக வெளியே சென்றார். சங்கரிக்கு இது ஒன்றும் புதியதல்ல. இருந்தாலும் மனதிற்குள் புலம்பிக் கொண்டாள். இன்னும் இந்த மனுஷன் திருந்தவே இல்லை. இதை வெளியே சொல்ல முடியுமா? இவரோட வெளிநாட்டில் இருந்தவர்கள் எல்லாம் நல்ல நிலையில் இருக்க இவர் மட்டும் எதுவும் சேர்க்காமல் குடும்பத்திற்கும் கொடுக்காமல் ஊர் வந்து சேர்ந்தார். சங்கரி மனதளவில் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு வாழ்ந்தாலும் இடையில் இவருடைய அதிகாரம் மனதை கொத்தியது. பாபு அம்மாவை தேற்றினான். பாபு தலையெடுத்து குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் என்று சங்கரி காத்திருந்தாள். சௌந்தர்யாவிற்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அப்பா செல்லம் வேறு. அம்மா விடுங்க, அவருக்கு வேலை இன்னும் கிடைக்கல, அந்த கோபம்தான். மூவரும் ஒருவருக்கு ஒருவர் ஏதோ காரணம் சொல்லி அந்த சூழ்நிலை மாற்ற முயற்சி செய்தனர். கோபமாக வெளியே சென்ற பார்த்திபனை அண்ணாச்சி வழிமறித்து, வணக்கம் சார், உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். இவர் நம்ம உறவுக்கார ஐயா. கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் வேலை தெரியும். அவசர வேலை எதுவாயினும் செஞ்சு தருவாரு. அவங்க எல்லாரும் வீட்டில தான் இருக்காங்க, போய் பாருங்க சொல்லிவிட்டு வேகமாக சென்று விட்டார். அண்ணாச்சும் நல்ல பொறுப்பான மனுஷன் என்ற மனதில் நினைத்து கொண்டார்.
அண்ணாச்சியை பார்த்ததும் பாபு ஓடி வந்தான். வாங்க சார் வாங்க. அம்மா அம்மா என்று கூறிவிட்டு இருவரையும் திண்ணையில் அமர வைத்தார். இருக்கட்டும் தம்பி, அப்பா வேகமா கிளம்பிட்டார் போல. ஆமாங்க, வேலை விஷயமா ஒருத்தர பார்க்க போறாங்க என்றாள் சங்கரி. சரி சரி, சந்தோஷம். ஐயா, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். வந்தவர் எல்லா ஒயரையும் செக் பண்ணி விட்டு, செல்வம், இந்த வீட்டுக்கு பியூஸ் கட்டையே இல்லையப்பா. இந்த கட்டை டம்மியா மரத்துல டைரக்டா கனெக்ஷன் கொடுத்தானுங்க போல. அண்ணாச்சிக்கு தான் முதல் நாள் பயத்தை எண்ணி தனக்கு தானே கிண்டல் செய்து கொண்டார். சரிங்க ஐயா, நீங்க இருந்து பார்த்து கொடுங்க, நான் வரேன். அண்ணாச்சி விடை பெற்றார். வந்தவர் ஓரளவு சரி செய்து கொடுத்தார். கொடுத்த பணத்தை வாங்க மறுத்து விட்டார். அவருக்கு பாபுவை மிகவும் பிடித்து விட்டது. மதிய வேலை என்பதால் சங்கரி பெரியவரை சாப்பிட வைத்தாள். பெரியவர் அவர்கள் அன்பில் மகிழ்ந்து போனார். மூவரும் குடும்ப தலைவர் வருகைக்கு காத்திருந்து பசி தாங்க முடியாமல் சாப்பிட்டு முடித்தனர். வீட்டில் விளக்கு ஏற்றிவிட்டு காத்திருந்தனர். 7 மணியை போல பார்த்திபன் அதே கோபத்தோடு உள்ளே வந்தார். ஈசி சேரில் அமர்ந்து கொண்டார். பாபுவும் சௌந்தர்யாவும் ஏதாவது பிரச்சனை வரும் என்று எண்ணி வீட்டின் உள்ளே சென்று பதுங்கிக் கொண்டனர். சங்கரி மட்டும் மெல்லிய குரலில், அத்தான், மதியம் சாப்பிட்டீங்களாம்? பதில் ஏதும் கூறாமல் முறைப்பாக இருந்தார். மெல்ல அவர் அருகில் அமர்ந்து கால்களை அமுக்கி விட்டபடியே, புது வீடு, அதான் 2 நாளா கஞ்சி வச்சிட்டேன். இன்னைக்கு பலகாரத்துக்கு மாவு அரைச்சிட்டேன். இனி இது மாதிரி நடக்காது. கோபப்படாம வந்து சாப்பிடுங்க. லேசாக மனம் இறங்கி சாப்பிட உட்கார்ந்தார். அவங்க 2 பேரும் எங்க சாப்பிட்டாங்களா? வர சொல்லு. சங்கரிக்கு புரிந்து விட்டது. அவர் பேசும்போதே கள்ளுவாடை வீசியது. இன்னைக்கு பலகாரம் பிரச்சனை இல்லை, குடிக்க ஒரு காரணம். பாவம், அவர்களை நிம்மதியா சாப்பிட விட மாட்டார். இதே வேடிக்கையாகிவிட்டது என நினைத்து கொண்டு, அவங்க இப்பதான் சாப்பிட்டு படுத்தாங்க. அம்மா சொன்னது காதில் விழுந்ததும் இருவரும் இழுத்து போத்தி படுத்து விட்டனர். எப்படியோ பார்த்திபன் படுத்து உறங்கிவிட்டார். பிறகு மெல்ல பிள்ளைகளை எழுப்பி சாப்பிட கொடுத்தார். பாபு அம்மாவிடம், அம்மா, அப்பா அப்பா வேலை தேட போகலையாம்? பதில் சொல்ல முடியாமல் சங்கரி கண்களில் நீருடன் இருந்தாள். நிம்மதியா சாப்பிடுங்க, கடவுள் இருக்காரு, நமக்கு ஏதாவது ஒரு வழி விடுவாரு என்றாள். வெளியே அடித்த காற்றில் தென்னை மரம் வேகமாக ஆடியது. மெல்ல குளிர்ந்த காற்று வீசியது. ஆனால் இன்று விளக்குகள் தானாக அணைந்தது. சங்கரி சிறிய சிமிழ் விளக்கை ஏற்றிவிட்டு பிள்ளைகளோடு படுத்து கொண்டாள். ரொம்ப நாள் அப்புறம் மீனாட்சி சுந்தரம் சொந்த ஊருக்கு வந்துவிட்டார். வீட்டு வாசலில் கருப்பு நிற டாக்ஸி வந்து நின்றது. குடும்பம் முழுவதும் வாசலில் ஆஜரானார்கள். வந்து இறங்கியது முதலில் அம்மா காலில் விழுந்து வணங்கினார். பிள்ளைகளை கட்டி அணைத்து முத்தம் கொஞ்சினார். மூத்த பெண்ணை தேடினார். அலமேலு அம்மாவின் முந்தானைக்கு பின்னால் மறைந்தபடி எட்டி பார்த்தாள். அம்முழு, அப்பா கிட்ட வாமா. இல்லப்பா. கோதை அவளை கூப்பிட்டு வா. பூங்கோதை வலுக்கட்டாயமாக அலமேலுவை அழைத்து வர, அவளை பார்த்ததும் மீனாட்சி சுந்தரம் கண்களில் கண்ணீர் வந்தது. எவ்வளவு வளர்ந்து விட்டாள்! குழந்தை பருவம் மாறி குமரியாகிவிட்டாள். அதுதான் அப்பா முன்னால் வர கூச்சப்படுகிறாள் என்று நினைத்து கொண்டார். மீனாட்சி சுந்தரம் கடைசியாக வரும்போது அலமேலுவை மடியை விட்டு இறக்காமல் பிடிவாதம் பிடித்தாள். ஆனால் இன்று மீனாட்சி சுந்தரம் தனக்கும் மகளுக்கும் இடையில் கிடைத்த நேரத்தை காலம் தின்றுவிட்டதை உணர்ந்தார். மனம் கனத்தது. மனைவி கடிதத்தில் எழுதிய போது புரியவில்லை, நேரில் புரிந்தது. இனி தனக்கான வாழ்க்கையில் ஒரு புதிய பகுதியை வாழாமலேயே அடுத்த கட்டத்திற்கு வந்ததாக உணர்ந்தார். அலமு அம்மா பக்கத்தில் வந்து உட்காரு, அப்பத்தா அன்பு கட்டளை இட்டார். பூங்கோதைக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. மகளின் உணர்வுகள் நன்றாக புரிந்தது. அப்பாவை பழைய மாதிரி கட்டித்தழுவ அன்பை வெளிப்படுத்த முடியாத ஒரு காலகட்டம். வயதிற்கே உண்டான கூச்சம் வேற. அப்பாவின் செல்ல மகள் இன்று தோளுக்கு மேல் வளர்ந்து தோழியாகிவிட்டாள். அலமேலு அம்மாவை விட்டு நகர்வதாக இல்லை. பூங்கோதை எப்படியாவது அவளை அவர் பக்கம் அனுப்ப நினைத்தாள். அலமு, அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலையா? போய் காலில் விழுந்து அப்பா கிட்ட திருநீர் வாங்கிக்கோ. மங்க, நீ போய் திருநீர் தட்டை எடுத்துட்டு வாம் என்று சொல்ல, அலமேலு மெல்ல அப்பா முன்னால் வந்து காலில் விழுந்து வணங்கினாள். மீனாட்சி சுந்தரம் மகளுக்கு திருநீர் பூசி நெற்றியின் முத்தமிட்டாள். எப்பவும் அலமு அப்பாவுக்கு செல்லந்தான். எத்தனை வயசானாலும். என்ன அலமு, அப்பா சரியாதானே சொன்னேன்? பேசியபடியே மகளை அருகில் அமர வைத்தார். அலமு அப்பாவின் கைகளை இறுக்கமாக பற்றியபடியே சற்று உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருந்தாள். அப்பா, சொல்லு அலமு, இனிமே எங்களை விட்டு மலேசியாவுக்கு போக வேண்டாம், இங்கேயே வந்துடுங்க. மீனாட்சி சுந்தரத்திற்கு ஒன்றும் பேச முடியவில்லை. அவள் தலைவியை தடவியபடியே, சரிம்மா, அப்பா அதை பத்தி யோசிக்கிறேன். இப்ப அப்பா 2 மாச லீவ்ல வந்திருக்கிறேன். நாம எல்லோரும் சந்தோஷமா இருப்போம். இத பத்தி அப்புறமா பேசுவோம், சரியா? அலமேலு சரி என்று தலையாட்ட, அன்று அது அனைவரின் எண்ணமாகவே இருந்தது. கோதை கனவிடம் சொல்ல நினைத்ததை மகள் வெளிப்படையாக சொன்னது கோதைக்கு ஆச்சரியமாக இருந்தது. பெண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் தான். பல நேரங்களில் தாயின் சிந்தனையை படம் பிடித்து விடுவார்கள்.
2 நாட்கள் ஆயிற்று கணவனும் மனைவியும் தனிமையில் சந்திக்க. மீனாட்சி சுந்தரம் என்றுமே மனைவியின் கருத்துக்களை கேட்காமல் முடிவு எடுப்பதில்லை. எதையும் அவளிடம் மறைப்பதும் இல்லை. கோதை, சொல்லுங்க. இந்த முறை நான் வேற ஆசையோட இங்க வந்தேன். ஆனா அலமுவை பார்த்ததும் என் ஆசைகள் எல்லாம் பறந்தோடி விட்டது. அப்படி என்னங்க ஆசை, சொல்லுங்க. என்ன சொல்ல, எப்பவும் உள்ள ஆசைதான். ஆனா இந்த முறை அது வேறு வடிவத்தில் வந்து என் கடமைகளை உணர்த்தி விட்டது. என்னங்க ஆசை, சொல்லுங்க. இல்லம்மா, நமக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு நினைச்சேன். இங்கு வந்த பின்னே அந்த எண்ணம் மாறி போச்சு. அலமு இவ்வளவு பெரிய பொண்ணா இருப்பான்னு எதிர்பார்க்கல. இனி நமக்கு என்னம்மா, நம்ம பிள்ளைகளை நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதும்னு தோணுதம்மா. கோதைக்கு கண் கலங்கியது. இந்த நல்ல மனிதருக்கு ஒரு ஆண் வாரிசை கொடுக்காத கடவுள் மேல் கோபம் வந்தது. அங்கே கணவன் மனைவி என்ற வாழ்க்கை மாறி பொறுப்புள்ள பெற்றோராயினர் இருவரும். 1 வாரம் ஓடிவிட்டது. சுந்தரம், சுந்தரம், அம்மாவின் குரல் கேட்டு வெளியே வந்தார் சுந்தரம். சொல்லுங்கம்மா. தம்பி, எனக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்க மாட்டியா? அம்மா, நான் இங்க தானம்மா இருக்கேன். சொல்லுங்க. உங்களுக்கு அடுத்துதான் எல்லாமே எனக்கு. இல்லடா தம்பி, உன் பெரிய மகளுக்கு இன்னும் சடங்கு சுத்தல, தீட்டு கழிக்கணும். அப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். ஆகட்டுமா, செய்திடலாம். வேற என்ன பண்ணணும் சொல்லுங்க. இல்லையா, இதெல்லாம் நீ இங்க இருக்கும் போதே செய்ய வேண்டியது. அப்புறம் நீ எப்போ ஊருக்கு வருவியோ? இல்லம்மா, நான் திரும்ப மலேசியாவுக்கு போக எண்ணம் இல்லை. ஏன்பா, உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? வேலை எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணுமில்லை. பாவம், நீங்களும் கோதையும் தனியா இங்க சமாளிச்சது போதும். அலமு இவ்ளோ வளர்ந்து இருப்பான்னு யோசிக்கவே இல்லை. அடுத்து 2 சடங்க ரெடியா இருக்கு. அதனால இங்கேயே ஏதாவது வியாபாரம் செஞ்சு பொழைச்சுக்கலாம்னு இருக்கேன். சரிப்பா, உன் விருப்பம். அப்பதான் வீட்டு பெட்டைகளுக்கும் ஒரு பயம் இருக்கும். சரி பாரு. பேசிவிட்டு அம்மா நகர்ந்தார். அம்மாவிடம் சொன்னாரே தவிர இங்கு வரும் வருமானம் தன் குடும்பத்தை காப்பாற்றுமா என்பது சுந்தரத்திற்கு சந்தேகமாகவே இருந்தது. தினமும் சொந்தக்காரர்கள் உதவி கேட்டும் வேலை கேட்டும் வந்து கொண்டே இருந்தார்கள். இடையில் அலமுவிற்கும் மாமன் முறையில் இருப்பவர்களுக்கும் அழைத்து சடங்கு சுற்றி தீட்டை கழித்தனர். குலதெய்வம் கோயிலுக்கு போக நாள் குறிக்கப்பட்டது. சீர் சுற்ற வந்த அத்தை ஒருத்தி அலமுவை பெண் கேட்க சுந்தரம் யோசித்து சொல்வதாக சொல்லி அனுப்பி வைத்தார். இதை கேள்விப்பட்ட கோதையின் ஒன்னிவிட்ட அண்ணன் தன் மகனுக்கு பெண் கேட்டார். மெல்ல மெல்ல ஏதோ ஒன்று தன் குடும்ப அமைதியை கெடுப்பதாக உணர்ந்தார். இப்போதைக்கு அலமேலு படிப்பு மட்டும்தான் முக்கியம் என்பதை உணர்ந்து அதை அவர்களிடம் சொல்லி அனுப்பி வைத்தார். ஆனால் மனம் அவள் வாழ்க்கை பற்றி சிந்திக்கலாயிற்று. தனக்கு வரும் மாப்பிள்ளை மகனாவும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் சுந்தரம். அலம்பு 10 முடித்து 11ஆம் வகுப்பிற்கு 5 கிலோமீட்டர் தூரம் பஸ்ஸில் செல்ல வேண்டும். சுந்தரம் தான் ஊரில் இருந்தால் ஒழிய இது சாத்தியமில்லை என்பதனை உணர்ந்தார். அலம்புவை பள்ளியில் சேர்த்துவிட்டு திரும்ப ஒரு முறை மலேசியாவுக்கு சென்று வர வேண்டிய கட்டாயம் இருந்தது. அங்கே தான் வேலை பார்த்த கடையில் உள்ள நிறைய பொறுப்புகள் சுந்தரத்திடம் இருந்தது. முதலாளி அவரை ஒரு 6 மாதத்திற்கு வந்து இருக்கும்படி வற்புறுத்தவே வேறு வழி இல்லாமல் திரும்ப மலேசியாவுக்கு சுந்தரம் தயாரானார். அலமு இங்கேயே பள்ளியில் சேர்ந்து போக ஆரம்பித்தார். அடுத்தடுத்த 2 பெண்களும் அருகில் உள்ள பள்ளியில் படிப்பை தொடர்ந்தனர். அடுத்த வாரம் பிளைட் டிக்கெட் வந்த நிலையில் பள்ளிக்கு சென்று 1 வாரத்தில் பயந்தபடி அலமும் வீடு வந்து சேர்ந்தாள். முகத்தில் பயமும் அழுகையுமாய் வந்து சேர்ந்தாள். என்னடி ஆச்சு, என்ன ஆச்சு என கோதை கேட்டாள். அம்மா. என்னம்மா, என்னாச்சு? 2-3 நாளா என்ன ஒரு ஆளு துரத்துறாமா, சொல்ல முடியாமல் அழுதல். என்னது ஆளாம்? யாரு? தெரியலம்மா. இன்னைக்கு என்னை பார்க்க ஸ்கூல் கேட்டுக்கே உள்ளேயே வந்துட்டாமா. சூழ்நிலை கொஞ்சம் அசாதாரணமா சென்று கொண்டிருந்ததை கோதை அறிந்தாள். விடிந்ததும் பார்த்திபன் பேப்பர் வாங்க வெளியில் கிளம்பி கொண்டிருந்தார். சங்கரி படுத்தபடி அவர் கிளம்புவதை கவனித்துக் கொண்டு இருந்தாள். காலை கடன்களை முடித்து பல் துளக்கி தலை சீவி கையிலேயே மடிப்பு மாறாமல் கட்டி மேல் துண்டோடு வாசலில் இறங்கினார். அத்தான். என்ன? வரும்போது பால் வாங்கிட்டு வாங்க. சரி. அவர் தலை மறைந்ததும் சங்கரி புலம்பினாள். இவரை பார்த்தா யாராவது நேத்து கள்ளு குடிச்சிட்டு வந்தாருன்னா நம்புவாங்களா? கடவுளே, இவருக்கு நல்ல புத்திய கொடு என்று எண்ணிக்கொண்டு மண்ணெண்ணெய் அளவாகவே இருக்கவே விறகு அடுப்பை பற்ற வைத்து மாவை ஊற்றி இட்லி சட்டியை அடுப்பில் வைத்தாள். அப்படியே ஜன்னல் வழியாக வீட்டின் பின்புறத்தை பார்த்தாள். நல்ல விசாலமாக இருந்தது. இதில் சின்னதாக ஒரு தோட்டம் போடணும் என்று நினைத்து கொண்டாள். அதற்குள் பார்த்திபன் வர காலை டீ போடும் வேலை ஆரம்பித்தது. இன்னும் 2 பேரும் எந்திரிக்கல. எழுந்துட்டோம்பா. அடுத்த வாரம் ஸ்கூல் ஆரம்பிக்குது. இப்பவே சீக்கிரமா எழுந்து பழங்குகள் என்றான். சரிங்கப்பா. அக்கா எங்க? அவ பின்னால தோட்டத்துல நிக்கிறா. சரி போ. மதியம் ஆகாரம் முடிந்தது. வேலை தேடி அப்பா வெளியே சென்றார். அவர் சென்றதும் மெல்ல சங்கரி குழந்தைகளிடம், பாபு, 2 பேரும் வந்தீங்கன்னா பின்னாடி இடத்த ரெடி பண்ணி காய்கறி தோட்டம் போடலாண்டாம்.
அம்மா போம்மா, உடம்பெல்லாம் வலிக்குதான், அடுத்த வாரம் பண்ணலாம். டே பாபு, அடுத்த வாரம் ஸ்கூல் ஆரம்பிக்கும், அதுக்கு அடுத்த அக்காவுக்கு காலேஜ் ஆரம்பிச்சிடும், இந்த 2 நாள்ல பண்ணிடலாம்டா. மழை வேற வர்ற மாதிரி இருக்கு, இப்ப ஆரம்பிச்சா செடி நல்லா வளரும். சரிம்மா, என்ன பண்ணணும்? அந்த அண்ணாச்சி கிட்ட சொல்லி காய்கறி விதை வாங்கணும். தோட்டத்தை அம்மாவும் அக்காவும் ரெடி பண்றோம், நீ விதை மட்டும் வாங்கி கொடு. சரி, நான் அண்ணாச்சியை போய் பார்த்துட்டு வர்றேன் என்று கூறிவிட்டு சைக்கிளை எடுத்துக்கொண்டு சென்றான். அம்மாவும் மகளும் பின்னாடி தோட்டத்தை சரி செய்து கொண்டிருந்தார்கள். ஆளுக்கு ஒரு பக்கமாக வெட்ட ஆரம்பித்தார்கள். சிறிது நேரத்தில் அம்மா அம்மா என்று கத்தினாள். என்னடி, ஏன் இப்படி சத்தம் போடுற? இங்க வாங்க, இது என்ன என்ன அங்க ஒரு பானை புதைத்து வைக்கப்பட்டு இருந்தது. சங்கரிக்கு லேசாக பயம் உண்டானது. இந்த பக்கம் வா, நான் பாத்துக்கிறேன். அருகில் சென்று ஒரு குச்சி வைத்து மேலே இருந்த மண்ணை களைத்து விட்டாள். ஆரம்பத்தில் வெறும் மண் வெளியே வந்தது. லேசாக பானையை கவிழ்த்ததும் உள்ளே இருந்து எலும்பு துண்டுகள் வெளியே வந்து விழுந்தது. சங்கரி கைகள் நடுங்கியது. அதை அப்படியே அந்த குழியில் தள்ளி மண்ணை போட்டு மூடிவிட்டு இருவரும் விறுவிறுப்போடு வீட்டிற்குள் நுழைந்தனர். சௌமி, போய் குளிச்சுட்டு வந்துடலாம், இதை இப்போதைக்கு யார்கிட்டயும் சொல்லாத. சரிம்மா. அம்மா, அது என்ன? தெரியல, நீ பயப்படாத, அம்மா இருக்கேன். என இருவரும் குளித்துவிட்டு சாமிக்கு விளக்கு ஏற்றினார்கள். சங்கரிக்கு இன்னமும் முதல் விடவில்லை. என்னவாக இருக்கும்? கடவுளே, எவ்வளவோ துன்பங்களுக்கு நடுவில் இந்த வீட்டிற்கு வந்திருக்கிறோம். நாங்க இழப்பதற்கு உயிர் தவிர வேறு ஒன்றுமில்லை என மனம் கதறியது. வெளியே பாபு வரும் சத்தம் கேட்டது. பாபு, வந்துட்டேம்மா, அண்ணாச்சி நிறைய விதை கொடுத்திருக்காருமா. சரி, கொடு. பாபுக்கு அம்மா ஆர்வம் இல்லாமல் பேசியது போல தோன்றியது. இரவு எப்பவும் போல குடும்ப தலைவருக்கு கள்ளு கொடுத்து விட்டு வந்தார். சங்கரி விதியை நொந்தபடி அவருக்கு சோறு போட்டாள். இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை. இந்த வீட்டை பற்றி கணவர் சொன்னது நினைவு வந்தது. மலேசியாவில் என் கூட வேலை பார்த்தவரோட மச்சான் வீடு. அவங்க மச்சான் இறந்துட்டாராம். பாவம், வாழ்ந்து கெட்ட குடும்பம். வீட்டை விற்க மனசு இல்லாம பூட்டியே வச்சிருக்காங்களாம். வாடகை 100 ரூபாய் போதுன்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள் இருப்போம், பிடிக்கலனா மாறிடுவோம் என்று சொல்லியிருந்தார். மனம் தன்னிலை கண்டு நொந்து போனது. இந்த மனுஷனை நம்பி இப்படி குழந்தைகளோட இங்கே வந்து விட்டோமே. விடிய விடிய சங்கரி தூங்கவே இல்லை. மறுநாள் யாரையும் பின்பக்கம் போக விடாமல் சங்கரி பார்த்து கொண்டாள். எப்பவும் போல பார்த்திபன் வேலை தேடி வெளியே கிளம்ப சங்கரி குழந்தைகளை கூட்டிக் கொண்டு அண்ணாச்சி கடைக்கு ஜாமான்களை வாங்க கிளம்பினாள். அம்மா, நானே வாங்கிட்டு வரேன், பேசாம கூட வா என்றாள் கோபமாக. பாபு அமைதியாக அம்மாவின் கைப்பிடித்து நடந்தான். அண்ணாச்சி இவர்களை பார்த்ததும், வாங்க வாங்க, எதுக்கு குடும்பத்தோட? பாபு கிட்ட சொன்னா போதுமே. இல்லங்க அண்ணாச்சி, மாச ஜாமா, அதான் நானே வந்தேன் என்று சொல்லிவிட்டு லிஸ்டை கொடுத்தாள். தங்கச்சி, நம்ம கிட்ட எண்ணெய் மட்டும் இல்ல, பக்கத்துல எண்ணெய் கடை இருக்கு, தனியா வாங்கிக்கோங்க என்றார். பாபு சௌந்தர்யா இருவரையும் எண்ணெய் வாங்க அனுப்பிவிட்டு சங்கரி அண்ணாச்சியிடம், நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? நான் பிறந்ததுலே இங்கதாம்மா. அப்படியா? நாங்க இருக்க வீடு எத்தனை நாளா பூட்டி இருக்கு? அது லேசாக அண்ணாச்சியை தடுமாற்றினார். சொல்லுங்க, அந்த வீட்டு ஓனர் எங்க இருக்காங்க? உங்களுக்கு அவங்கள தெரியுமா? ஏமா, யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்லைங்க, நான் யார் கூடவும் இன்னும் பேச ஆரம்பிக்கல. எனக்கு அதிகமாக எதுவும் தெரியாதுமா. சுந்தரம்னு ஒருத்தரோட வீடு அது. அவரு திடீர்னு இறந்துட்டாரு. அவங்க குடும்பம் அதுக்கப்புறம் அவங்க சொந்த ஊருக்கே போயிட்டாங்க. அப்புறம் அந்த வீட்டுல யாரும் வாடகைக்கு வரல. நீங்க தான் இப்ப முதலா வந்திருக்கீங்க. இது எப்ப நடந்தது? 10-15 வருஷம் இருக்குமா? சங்கரின் வீட்டு புன்புறம் இருந்த பானை பற்றி சொன்னாள். அண்ணாச்சி அதிக ஆர்வம் காட்டாமல், அதெல்லாம் இல்லம்மா, ரொம்ப நாளா பூட்டி இருந்த வீடு, யாராவது மந்திரிச்சு போட்டு இருப்பாங்க, பயப்படாதீங்க. அண்ணாச்சியின் பேச்சு ஆறுதலாக இருந்தது. மனம் அமைதியடைந்தது. ஜாமான்களை வாங்கி கொண்டு மூவரும் வீட்டிற்கு வந்தனர். வந்ததும் வீட்டில் இருந்த குப்பைகளை கூட்டி அந்த பானை இருந்த இடத்தில் வைத்து எரித்தாள். மனம் நிம்மதியாக இருந்தது. வழக்கம் போல பார்த்திபன் வந்தார். இரவு உணவை முடித்துவிட்டு அனைவரும் படுத்து உறங்க ஆரம்பித்தனர். காற்று ஜன்னலை கிழித்து கொண்டு வந்தது. சங்கரி ஜன்னலை சாத்த எந்திரிக்க பின்பக்கமாக யாரோ நடமாட்டம் தெரிந்தது. திக்கென்றது சங்கரிக்கு. சமையலறை வழியாக அந்த உருவத்தை கவனித்தாள். அந்த பானை இருந்த இடத்தில் ஏதோ செய்து கொண்டு இருந்தது. சங்கரிக்கு உடல் வியர்த்தது. அங்கேயே மயங்கி விழுந்து விட்டாள். அலமு யாரை பார்த்து பயந்திருப்பாள் என்று யோசித்தபடி இருந்தாள். அடுத்த நாள் அலமு ஸ்கூலுக்கு செல்லவில்லை. கோதையும் அப்பத்தாவும் அவளை லீவ் போட வைத்தனர். சுந்தரம் மகளிடம் ஸ்கூல் பற்றி விசாரித்து கொண்டிருந்தார். அலமு, அப்பா 6 மாசத்துல வந்துடுவேன், இடையில் ஏதாவது வேணும்னா அம்மா பார்த்துக்குவா, சரியா? உங்க ஹெட் மாஸ்டர் எனக்கு வேண்டியவர் தான். ஸ்கூல்ல எதுவா இருந்தாலும் நீ அவர்கிட்ட சொல்லிட. என்னாச்சாலும் உடம்பு சரியில்லையா? இல்லப்பா. மகளின் கையை பிடித்தார். உடல் நெருப்பாக கொதித்தது. மனைவியிடம் கோபத்தை காட்டினார். கோதை, இங்க வா. கணவரின் குரல் கேட்டு பதறியபடி உள்ளே வந்தாள். சொல்லுங்க, என்ன ஆச்சு? அலமுக்கு காய்ச்சல் கொதிக்குது, நீ பாக்கலையா? என்ன பண்ற வீட்ல?
பார்த்துட்டேங்க, அதனால தான் ஸ்கூலுக்கு அனுப்பல. மாத்திரை கொடுத்துட்டேன். அத்தை தனியா அவளுக்கு கஞ்சி வச்சுட்டு இருக்காங்க. சரி. ஊருக்கு போற நேரத்துல பிள்ளைக்கு இப்படி இருக்கே. மகனின் தலையை தடவி கொடுத்தபடி கவலைப்பட்டார். பிள்ளைங்க வீட்ல இருந்தா இதெல்லாம் சகஜம்ப்பா. நீ போய் ஊருக்கு கொண்டு போற ஜாமான்களை கட்டு போப்பா. அப்பத்தா சுந்தரத்தை அதட்டி அனுப்பி வைத்தாள். ஆனால் மனதின் அளவு எதையோ பார்த்து பயந்து போயிருக்கிறாள் என்பது இருவருக்கும் உறுதியாயிற்று. சுந்தரம் ஊருக்கு கிளம்ப இன்னமும் 3 நாட்கள் இருந்த நிலையில் அருகில் உள்ள கோயிலுக்கு குடும்பத்தோடு செல்ல தயாரானார்கள். அலமுவிற்கு இப்போது உடல் கொஞ்சம் பரவாயில்லை. அலமு அப்பத்தாவின் கையை பிடித்தபடியே கோயிலுக்கு சென்றாள். சுந்தரம் அம்மாவுடன் சேர்ந்தபடி நடந்தார். கோதையும் அலமுவை கண்காணித்தபடி வந்தாள். மற்ற 2 மகள்களையும் கையில் பிடித்து கொண்டு கோயிலுக்குள் நுழைந்தனர். அன்று அமாவாசை. கோயிலில் கூட்டம் நிறைய இருந்தது. அர்ச்சனைக்கு ஐயரிடம் சொல்லிவிட்டு அலமுவை பார்த்தாள். அப்பத்தா மட்டும் தனியாக மகனோட ஏதோ பேசிக்கொண்டிருந்தார். அத்தை அலமு எங்க? அப்பத்தா அப்போதுதான் கவனித்தார். அருகில் அலமு இல்லை. குடும்பமே அலமுவை தேடியது. கோயிலுக்கு உள்ளே அலமு இல்லை என்று முடிவானது. வெளியே தேட ஆரம்பித்தார்கள். யாரோ சொன்னார்கள், சுந்தரம் உன் பொண்ணு அவசரமாக இந்த ரோட்டு பக்கமா தான் போனா. அந்த திசையை நோக்கி கோதையும் சுந்தரமும் ஓடினார்கள். அப்பத்தா மங்கை அன்னம் இருவரையும் கூட்டிக் கொண்டு வீட்டிற்கு சென்றார். அலமு போவது கண்களுக்கு தெரிந்தது. இவர் அழைத்தது அவள் காதில் விழவே இல்லை. மக்கள் நடமாடும் பகுதியை தாண்டு எங்கோ சென்று கொண்டு இருந்தாள். கோதையால் வேகமாக ஓட முடியவில்லை. சுந்தரம் வேகமாக சென்று அவளை நெருங்கிவிட்டார். அலமு அவளை கஷ்டப்பட்டு நிறுத்திவிட்டார். ஆனால் அவரை அலமுவால் அடையாளம் காண முடியவில்லை. யாரையோ போல் பார்ப்பது போல் பார்த்தாள். சுந்தரம் அதிர்ந்து போனார். சற்று முன் பட்டு பாவடை தாவணியில் தலையில் முல்லை பூக்களோடு குட்டு தேவதை போல வந்த மகள் இப்போது அலங்கோலமாக தாவணி விலகி தலை கலைந்து முகம் விகாரமாக பார்க்க பயமாக இருந்தது. அலமு உனக்கு என்ன ஆச்சு? அவளை தடுத்து நிறுத்த முடியவில்லை. மிருக வெறியோடு முன்னேற முயற்சி செய்தாள். அதற்குள் கோதையும் வந்துவிட்டாள். அலமுவை பார்க்க முடியாமல் அழுதாள். அலமு உனக்கு என்ன ஆச்சு? வா, வீட்டுக்கு போகலாம். அலமு நிதானத்தில் இல்லை. கோதை யார் என்று அவளுக்கு புரியவில்லை. கண்கள் வேறு திசையை தேடியது. சுந்தரம் பொறுமை இழந்து அலமுவை அடிக்க ஆரம்பித்தார். அலமு அதை கண்டு கொள்ளவில்லை. மாறாக மீறிக்கொண்டு செல்ல முயற்சி செய்தாள். கோதை சுந்தரத்திடம், வேண்டாங்க, அவளை அடிக்காதீங்க, அவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு, விட்டுருங்க, நாம அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம், ஏதாவது வண்டி வருதான்னு பாருங்க. சுந்தரம் ஏதாவது வண்டி கிடைக்குமா என்று தேடிக்கொண்டு மெயின் ரோடு நோக்கி நடந்தார். அலமுவை தனியாக பிடித்து கொண்டு நிற்பது சிரமமாக இருந்தது கோதைக்கு. வேறு வழி இல்லாமல் அவளும் அலமுவை அடிக்க ஆரம்பித்தாள். அவளை கட்டுப்படுத்துவது சிரமமாக இருந்தது. கோதையை கீழே தள்ளிவிட்டு அலமு ஓடத் தொடங்கினாள். கோதையால் ஓட முடியவில்லை. முடிந்தவரை துரத்தினாள். அதற்குள் சுந்தரம் ஒரு ரிக்ஷாவை பிடித்து கொண்டு அங்கு வந்தார். ஒரு வழியாக அலமுவை ரிக்ஷாவில் உட்கார வைத்துவிட்டு இருவரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக அமர்ந்தனர். ரிக்ஷாக்காரர் அலமுவை உத்து பார்த்துவிட்டு வண்டியை ஓட்டத் துவங்கினார். சுந்தரம் திரும்பி அந்த இடத்தை கவனித்தார். அலமு ஓடி வந்தது அந்த ஊர் சுடுகாடு. சுந்தரத்திற்கு அடிவயிற்றில் ஏதோ வலி தோன்றியது. இத்தனை வருடங்களாக குடும்பத்தை விட்டு விட்டு இருந்திருக்கிறார். ஒருபோதும் இப்படி பயந்ததில்லை. ஆனால் இப்போது ஒருவித பயம் அவரை கவ்வியது. வீட்டில் அப்பத்தா வாசலில் காத்திருந்தாள். அலமுவை பார்த்ததும் தலையாக அடித்துக்கொண்டு அழுதாள். சுந்தரம் அவரை சமாதானப்படுத்தி உள்ளே போகச் சொன்னார். அலமு கீழே இறங்க மறுக்க சுந்தரம் குண்டுக்கட்டாக உள்ளே தூக்கிச் சென்றார். கோதை ரிக்ஷாவிற்கு பணம் கொடுத்தாள். ரிக்ஷாக்காரர் பணம் வாங்க மாறாக, எனக்கு பணம் வேண்டாமாம், எனக்கு சுந்தரத்தை அவரோட அப்பா காலத்திலிருந்து தெரியும், இந்த சூழ்நிலையில் எனக்கு பணம் வேண்டாம், அந்த பொண்ணை ஏதாவது சங்கிலி போட்டு பூட்டி வைங்க, அவளை உங்களால கட்டுப்படுத்த முடியாது, இந்த ஒரு ராத்திரி சமாளிங்க, நாளைக்கு காலையில வரேன், இதை விளையாட்டியா எடுத்துக்காதீங்கம்மா என்று சொல்ல கோதைக்கு அழுகை வந்தது. தலையை அசைத்துவிட்டு அவரை கும்பிட்டபடி வீட்டிற்குள் சென்றாள். அங்கே அலமு வித்தியாசமான குரலில் சுந்தரத்திடம் கத்திக்கொண்டிருந்தாள். சுந்தரம் பேசியது தன் மகள் இல்லை என்பதனை மட்டும் அப்போதைக்கு புரிந்து கொண்டார். சங்கரி மயக்கம் தெளிந்து எழுந்திருக்கும் போது விடியல் ஆரம்பித்து இருந்தது. தன்னை சுதாரித்து கொண்டு வேகமாக எழுந்து ஜன்னல் வழியாக பார்த்தாள். அங்கே யாரும் இல்லை. பொழுது விடிந்ததும் வெளியே செல்லலாம் என்று காத்திருந்தாள். குழந்தைகளோடு மீண்டும் படுக்கையில் வந்து படுத்துக்கொண்டாள். சங்கரி யாரோ எங்கோ அழைப்பது போல் இருந்தது. எழுந்திருக்க முடியவில்லை. தன்னை யாரோ எழுப்புவது போல இருந்தது. சொருகிய கண்களை சிரமப்பட்டு திறந்து பார்த்தாள். கண் முன்னே சௌந்தர்யா. அம்மா மணி 9 எழுந்திரிங்க, அப்பா உங்களை கூப்பிடுறாரு. முகத்தை கழுவி விட்டு மெல்ல கணவர் இருக்கும் அறைக்கு சென்றாள். என்ன சங்கரி, உடம்புக்கு என்ன? இவ்வளவு நேரம் தூங்க மாட்டியே? நைட் ரொம்ப நேரம் தூக்கம் வரல, அதான், வேற ஒண்ணும் இல்ல. கணவரிடம் சொல்ல வாய் துடித்தது. இருந்தாலும் முழுமையாக என்னவென்று தெரியாமல் அவரை குழப்ப வேண்டாம் என்று முடிவெடுத்தாள்.
குழந்தைகளுக்கும் தெரியக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாள். பார்த்திபன் ஏதோ சொல்ல ஆரம்பிக்க சங்கரி தான் சொல்ல வந்ததை நிறுத்தி கொண்டாள். சரி, நாளையிலிருந்து பக்கத்தில் இருக்க பழக்காரருக்கு வேலைக்கு போறேன். இனி என்னால வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்க முடியாது. பிள்ளைங்கள ஸ்கூல் காலேஜ் எல்லாம் நீ தான் பார்த்துக்கணும். காலையில் 8 மணிக்கு போனால் நைட் 8 மணிக்கு தான் வருவேன். சாப்பாடு அங்கேயே கொடுத்துருவாங்க. சரிங்க. அப்புறம் என்ன? அப்புறம் சம்பளமா? அதை தெரிஞ்சு நீ என்ன செய்ய போற? தலையை கவிழ்த்தபடி கோபத்தை அடக்கி கொண்டாள். இவர் வீட்டில் இருந்து வெட்டி முறிக்கிற மாதிரி எப்படியோ ஒரு வேலைக்கு போனா சரி. சங்கரியின் மைன்வா சொன்னது. என்ன மனசுக்குள்ள என்ன திட்டிக்கிட்டு இருக்கியா? இல்லைங்க, நீங்க தான் எப்பவுமே சம்பளத்தை என்கிட்ட சொல்ல மாட்டீங்களே. இது என்ன எனக்கு புதுசா? எனக்கு வீட்டு செலவுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? கொஞ்சம் குரலை உயர்த்தி கேட்டா. என்னடி அதிகாரமா கேட்குற மாதிரி இருக்கு? என்ன புது பழக்கம்? வீட்டு செலவுக்கு 600 ரூபாய் தான் கொடுக்க முடியும். அதில் இருந்து வாடகையும் கொடுத்துடு. சங்கரி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பாவனையில் காட்டினாள். ஆனால் அவளுடைய பதிலை எதிர்பார்க்காமல் குளிக்கச் சென்றாள். குழந்தைகள் இருவரும் அம்மாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அம்மாவின் அருகில் வந்து நின்றனர். கணவன் மனைவி இருவருக்கும் அடிக்கடி இப்படி சண்டை வருவது சகஜம் என்பதால் குழந்தைகளுக்கும் மனதளவில் தயாராகவே இருந்தார்கள். எப்ப சண்டை வந்தாலும் பாபு அம்மா பக்கம், சௌந்தர்யா மதில் மேல் பூனையாக இருப்பாள். சங்கரி மனதளவில் எதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்பதில் குழப்பமாக இருந்தாள். இவரை கல்யாணம் பண்ணிய நாளில் இருந்து இவர் உண்மையாகவே இனி திருந்த போவது இல்லை. இவரை விட்டுவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தவரை யோசிக்க ஆரம்பித்தாள். காலவே உணவை முடித்துவிட்டு பார்த்திபன் எப்போதும் போல வெள்ளையும் சொல்லையுமாக வெளியே கிளம்பினார். சங்கரி பின்பக்கத்தை நோட்டமிட்டாள். அங்கு சாம்பலை களைத்துவிட்டு யாரோ பானை எடுத்து சென்று இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டாள். இங்கு இதை புதைத்து வைத்தவர்கள் இந்த வீட்டை கவனித்துக் கொண்டு இருப்பதாக தோன்றியது. எப்படியோ பானை இங்கு இல்லை என்பது நிம்மதியாக இருந்தது அவளுக்கு. மதிய சமையலை சம்யாவை பார்க்க சொல்லிவிட்டு பாபுவை கடப்பாரை எடுத்து வர சொன்னாள். வாழ்க்கையில் இனி இலக்கு எதுவுமில்லை என்ற நிலையில் வருமே ஒரு தைரியம், அது அப்ப சங்கரியிடம் தெரிந்தது. இருவரும் தலைக்கு ஒரு துணியை கட்டிவிட்டு மண்ணை தோண்ட ஆரம்பித்தார்கள். அம்மா, செடி வைக்க எதற்கு இவ்வளவு மண்ணை தோண்டணும்? போதுமா, கை வலிக்குது. இன்னும் கொஞ்சம் தாண்டா தம்பி, அம்மாக்காக. சரி என்று மண்ணை தோண்ட தோண்ட வெறும் மண் தான் வந்தது. சரி, வீண் சந்தேகங்கள் நிம்மதியை குலைத்து விடும் என்று நினைத்து கொண்டு, போதுண்டா தம்பி, இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி விட்டுட்டு அடுத்த நாள் விதைச்சிடுவோம். அப்பாடா, சரிம்மா என்று பாபு சொல்ல இருவரும் கொஞ்சம் ஓய்வெடுக்க சென்றனர். சங்கரி மனதில் நிம்மதி. இங்கே வேறு ஒன்றும் இருக்காது. யாரோ வேண்டாதவர்கள் அந்த பானையை இங்கே வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். இரவு உணவை முடித்துவிட்டு அனைவருக்கும் படுக்கைக்கு சென்றனர். வெகு நேரம் சங்கரி தூங்கவே இல்லை. 1 மணியை நெருங்கிய போதும் தூக்கம் தள்ளியது. பரபரவென சுரண்டும் சத்தம் கேட்டது. சங்கருக்கு கண்களை திறக்க முடியவில்லை. ஆனால் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. சங்கரி தன்னையும் அறியாமல் தூங்கி போனாள். விடிந்ததும் முழிப்பு தட்டியது. எழுந்து ஜன்னலுக்கு வெளியே பார்த்தாள். சத்தம் வந்தமிடத்தில் ஒன்றும் தென்படவில்லை. இதே நினைத்து கொண்டிருந்ததால் வேலை நடக்காது என்று தன்னைத்தானே திட்டிக்கொண்டு வேலையை கவனிக்க ஆரம்பித்தாள். இன்னும் 2 நாட்களில் பாபுவிற்கு ஸ்கூல் ஆரம்பித்துவிடும். வீட்டிலிருந்து ஏதாவது செய்ய வேண்டும். ஒரு வருமானம் பத்தாது என்று மனதில் நினைத்தபடி வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள். அம்மா அம்மா என்று பாபு சத்தம் போட்டான். ஏண்டா இப்படி சத்தம் போடுற? இங்க தானே இருக்கேன். அப்பா அக்கா இங்க வாங்க. சங்கரிக்கு புரியவில்லை. என்ன பாபு, என்னாச்சு? பாபுவின் அருகில் சென்றான். பாபு பயந்தபடி பின்னோக்கி சென்றான். சங்கரிக்கு அவன் எதை பார்த்து பயப்படுகிறான் என்று தெரியவில்லை. அதற்குள் பார்த்திபனும் சௌந்தர்யாவும் சமையல் அறைக்கு வந்தனர். பார்த்திபனுக்கு ஒரு நிமிடம் இதயம் துடிக்க மறந்து மீண்டும் துடித்தது. என்ன சங்கரி, என்னாச்சு உனக்கு? குரலில் ஒரு பயம் தெரிந்தது. எனக்கு ஒன்னாச்சு அம்மா, நீங்க உங்களை கண்ணாடியில போய் பாருங்க என்றாள் சௌந்தர்யா. வேகமாக சென்று நிலை கண்ணாடியில் தன்னை பார்த்தால் சங்கரி உறைந்து போனாள். காரணம், சௌந்தர்யாவின் பாவட தாவணியை சங்கரை அணிந்திருந்தாள். கூடவே கண்களுக்கு மையும் தலையில் பட்டு குஞ்சமும் சங்கரையை பார்க்க ஒரு பயத்தை ஏற்படுத்தியது. அலமுவை கட்டுப்படுத்துவது ரொம்ப சிரமமாக இருந்தது. ரிக்ஷாக்காரர் சொன்னது போல அவளை ஒரு சங்கிலியால் கட்டி ஜன்னல் கம்பியில் பூட்டினார்கள். நேரம் செல்ல செல்ல அவளின் வீரியம் அதிகமானது. கத்தி கத்தி தொண்டை வறண்டு போனது. வேறு வழி இல்லாமல் சுந்தரம் மகளின் கையையும் வாயையும் துணியால் கட்டினார். அன்று ஏற்பட்ட நிகழ்ச்சி அவர் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அவர் அறியவில்லை. விடிய விடிய யாரும் தூங்கவில்லை. சுந்தரம் கோதையை தேற்றினார். இதெல்லாம் சகஜமா, வயசு புள்ள ஏதாவது பார்த்து பயந்திருப்பா, எல்லாம் சரி பண்ணலாம், போய் எல்லாரும் சாப்பிடுங்க. என்னங்க, எனக்கு பயமா இருக்கு, எங்களை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க. கோதை ஆரம்பிக்க அப்பத்தாவும் குழந்தைகளும் சுந்தரத்தை கட்டிப்பிடித்து கொண்டு கதறினார்கள். சுந்தரம் ஆண்மகன் அல்லவா, அவர்கள் முன் அழாமல் நடித்தார். ஆனால் உள்ளே மனம் சுக்குநூறாக உடைந்து கொண்டிருந்தது. அவர்களை அறியாமலேயே உறங்கி போனார்கள்.
அன்று இரவு ஒரு சாமானியன் வாழ்க்கையில் விதி விளையாடிய நாள். மறுநாள் விடிந்தது. யாரும் எந்திரிக்கவில்லை. அலமுவிற்கு மட்டும் விழிப்பு தட்டியது. விழித்ததும் தன் கை கால்கள் வாய் என்று எல்லாம் கட்டியிருப்பதை உணர்ந்ததும் முதலில் பயந்தவள், பின்பு இது தன் வீடுதான் என்று தெரிந்ததும் தானே மெல்ல மெல்ல கையையும் வாயில் கட்டியிருந்த துணியையும் கழட்டி வீசினாள். அம்மா அம்மா என்று கத்த முடியவில்லை. தொண்டை கட்டியிருந்தது. ஆனால் கோதைக்கு அவள் குரல் கேட்டது. என்னங்க என்னங்க, அலமு எந்திரிச்சிட்டான், வாங்க பார்க்கலாம் என்று சொல்ல சுந்தரம் வாரி சுருட்டி எழுந்தார். வா வா பார்க்கலாம் என்று அறையின் கதவை திறந்தார். அலமு அப்பாவை பார்த்ததும் கையை நீட்டினாள். சுந்தரம் ஓடி சென்று மகளை கட்டி கொண்டார். கோதைக்கு அழுகை வந்தாலும் கொஞ்சம் மனம் தைரியமாக இருந்தது. எப்படியோ மகள் சுயநினைவுக்கு வந்துவிட்டாள் என்று. அலமு அம்மா அவளால் பேச முடியவில்லை. ஜாடையாக காலில் கட்டியிருந்த சங்கிலியை காட்டினாள். சுந்தரம் தலையை கோதியபடி, ஒண்ணுமில்லம்மா, அப்பா உனக்கு சொல்கிறேன், நீ முதல்ல ஏதாவது சாப்பிடு. வீடு மெல்ல பழைய நிலைக்கு திரும்ப ஆரம்பித்தது. சுந்தரம் அலமுவிடம் யாரும் எதுவும் கேட்கக்கூடாது என்று கட்டளையிட்டார். எனவே எல்லோரும் அதை பற்றி பேசாமல் இருந்தார்கள். வீட்டின் கதவை மட்டும் பூட்டியபடியே வைக்க சொல்லியிருந்தார். தனது பயணத்தை என்ன செய்வது என்ற முடிவிற்கு வர முடியவில்லை. மனம் குழப்பமாக இருந்தது. காலை உணவை முடித்துவிட்டு எல்லோரும் வீட்டின் தாழ்வாரத்தில் அமர்ந்திருந்தனர். அப்பத்தா அலமுவை மடியில் படுக்க வைத்து தலையை கோதியபடி இருந்தார். நேற்று வந்த ரிக்ஷாக்காரர் ஒரு வயதான அம்மாவை அழைத்து வந்தார். சுந்தரம் அவர்களை முதலில் தனியாக அழைத்து பேசிவிட்டு பின்பு உள்ளே அழைத்து வந்தார். அந்த அம்மா மங்கை அன்னம் இருவரையும் ஆசீர்வாதம் செய்துவிட்டு அலமுவிடம் வந்தார். சோழி போட்டார். அலமு பெரியவளான தேதி நேரம் கேட்டார். அலமு கடைசியாக, யார் வீட்டுக்காவது விருந்துக்கு போனியாமாம்? இல்ல பாட்டி, அம்மா என்னை எங்கேயும் விட மாட்டாங்க. சரி, நீ போமா. அலமு வேறு அறைக்கு அனுப்பி வைத்து விட்டு, தம்பி, உங்க பொண்ணை யாரோ வசியம் பண்ணியிருக்காங்க. சுந்தரம் இது போன்ற வார்த்தைகளை சினிமாவில் தான் கேட்டிருக்கிறார். என்னது வசியமா? எதுக்கு? எதுக்கு வேணாம்னாலும் இருக்கலாம். உங்க பொண்ணு உபயோகப்படுத்தின துணியை யாருக்காவது கொடுத்தீங்களா? குறிப்பா குடுகுடுப்பக்காரன்கிட்ட. சுந்தரம் கோதையை பார்த்தான். இல்லைங்க, பிள்ளைங்க துணியை யாருக்கும் கொடுக்க மாட்டேன், கருத்துணிக்கு போட்டுருவேன். நல்லா யோசிங்கம்மா, வசியம் பண்ணது குடுகுடுப்பக்காரன் தான், அதுல சந்தேகமே இல்லை. சுந்தரமும் கோதையும் அதிர்ச்சியில் பேச முடியாமல் தவித்தனர். அப்பத்தா பேச ஆரம்பித்தார். சரியாத்தா, போனதை விடு, இப்ப என்ன பண்ணலாம் அதை சொல்லு. சொல்றேன் தாயி, இந்த பொண்ணு உபயோகிச்ச பொருளை வச்சு ஒருத்தன் பூஜை பண்ணிட்டு இருக்கா. அதை முதல்ல தடுக்கணும். இனி யாரையும் வீட்டுக்குள்ள வர விடாதீங்க. பிள்ளை பத்திரம் வெளியே விடாதீங்க. நான் ஒரு தாயத்து தரேன், அதை கழுத்துல கருப்பு கயிறோட கட்டிடுங்க. குறிப்பா பிள்ளை தலைமுடி வெளியே போகாம பாத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு வீட்டை ஒரு சுற்று சுற்றி வந்து கையில் இருந்த கை கோதியால் வாசலில் ஏதோ தென்பட அதை தோண்டியபடி, இது என்னப்பா, வாசல்ல புதுசா சிமெண்ட் போட்டு இருக்கு. போன மாசம் அலமுக்கு சீர் சுத்தினோம், அப்ப பந்தல் போட்டோம். குழி பெருசா இருந்துச்சு, அதை மறைக்கதான் என்று சொல்ல, யாரு பூசி கொடுத்தாங்க? வெளியால் யாராவது வந்தாங்களாம்? பூசிக்கொண்டே இடத்தை வேகமாக தோண்ட ஆரம்பித்தார். சுந்தரமும் ரிக்ஷா தாத்தாவும் உதவி செய்தனர். 2 அடி தோண்டியதும் ஏதோ ஒரு பொருள் கெட்ட வாடை வீசியபடியே மேலே வந்தது. அதில் அலமுவின் புது தாவணியின் ஒரு சின்ன துண்டும் பந்து போல் சுருட்டிய தலைமுடி, வாடாமல் இருந்த 2 வெற்றிலை என்று எல்லாம் தெளிவாக இருந்தது. சுந்தரத்திற்கு ஒன்றும் புரியவில்லை. இதே வீட்டில்தான் நாம் இருக்கிறோம். இதை சிமெண்ட் பூட்டு பூசும்போது நாம் தான் கூட இருந்தோம். இதெல்லாம் உண்மையாம் என்று ஒன்றும் புரியவில்லை அவனுக்கு. வேற வழி இல்லாமல் அந்த அம்மாவின் கருத்தோடு ஒத்து போனார். இனிமேல் யாரும் எதுவும் செய்யாதபடி ஏதாவது செய்யுங்கம்மா என்று கையெடுத்து கும்பிட்டார். அந்த அம்மா ஆறுதல் சொல்லிவிட்டு, ஒண்ணும் இல்லப்பா, யாரும் கெட்டவங்க இல்ல. அந்த சந்தர்ப்பத்தை நாம தான் உருவாக்குறோம். உங்களுக்கு யாரு கூடயாவது சமீபத்தில் சண்டை விரோதம் இருந்ததா? அதை கவனிங்க. திரும்ப திரும்ப வசியம் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த முறை நான் எப்படியும் இதை வேலை செய்யாம செய்துடுறேன். திரும்ப வசியம் செய்தால் ஒருவேளை உயிருக்கே கூட ஆபத்தாக முடியலாம். பிள்ளைங்களை ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. உங்க சொத்து சுகத்துக்காக ஆசைப்பட்டு கூட இதை செய்திருக்கலாம். ஜாக்கிரதமாம் என்று சொல்ல, பாட்டியம்மா ஏதோ வாய்க்குள் முணுமுணுத்தபடி, வீட்டு வாசலை இதை கட்டி தொங்க விடுங்கம்மா என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். சுந்தரம் பணம் ஏதாவது என்று கேட்க பாட்டியம்மா மறுத்துவிட்டாள். வெற்றிலை பாக்கு மட்டும் வாங்கி கொடுக்க சொன்னாள். சுந்தரம் அவர்களோடு கடைக்கு சென்று அதை வாங்கி கொடுத்து அனுப்பி வைத்தார். வீட்டில் கோதையும் அம்மாவும் ஏதோ குடும்ப கதையில் மூழ்கியிருந்தார்கள். சுந்தரம் பிள்ளைகள் மூவரும் என்ன செய்கிறார்கள் என்று கவனித்தார். மங்கையும் அன்னமும் தாழ்வாரத்தில் நொண்டு விளையாடி கொண்டிருந்தனர். அலமு திண்ணையில் சுவற்றில் சாய்ந்தபடி வானத்தை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். சுந்தரம் மகளின் அருகில் அமர்ந்து அவள் கையை பிடித்தபடி, அலமு,
அப்பா குரல் இன்னும் சரியாகவில்லை. மெதுவாக பேசினாள். உன்னை யாராவது எதுக்காவது மிரட்டுனாங்களா? இல்ல ஏதாவது பார்த்து பயந்துட்டியா? எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லுமா. இல்லப்பா என்றவள் சற்றே யோசித்து, ஆமாப்பா ஒரு ஆள் என்று ஆரம்பித்தாள். சுந்தரம் சுற்றிலும் வேறு யாரும் இல்லை என்பதை கவனித்துவிட்டு உறுதி செய்த பின் மேற்கொண்டு சொல்ல சொன்னார். அலமு தொடர்ந்தாள். அப்பா நான் போற பஸ்ல ஒரு ஆளு கூடவே வர்றான்ப்பா. அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பயம்ப்பா. யாரும்மா? எப்படி இருப்பான்? இந்த ஊருக்காரனா? இல்லப்பா அவன் யாருன்னு எனக்கு தெரியல. அவன் நெத்தியில கருப்பு மை பொட்டு வச்சிருந்தான்ப்பா. அந்த ஆளு உன்னதான் பார்த்தான்னு எப்படிம்மா சொல்றான்? அவன் யதார்த்தமா கூட வந்திருக்கலாம்ல. நானும் அப்படிதான்ப்பா நினைச்சேன். அவன் ஒரு நாள் ஸ்கூல் கேட்டுக்குள்ளேயே வந்துட்டான்ப்பா. வேற யாராவது பார்க்க வந்திருக்கலாம்ல. சுந்தரம் விடாமல் கேள்வி கேட்டார். இல்லப்பா நான் 3 நாளா ஸ்கூலுக்கு போகலல்ல. அந்த ஆளு வீட்டுக்கே வந்துட்டான்ப்பா. சுந்தரத்திற்கு உடனே தூக்கி வாரி போட்டது. எப்பம்மா? அப்பா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கடையில தான் 2 நாளா உட்காந்துட்டு இருந்தான்ப்பா. நீ பாத்தியா? அம்மா கிட்ட ஏன் சொல்லல? சொல்லு அலமு. அப்பா கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல. அம்மாவுக்கு தெரியும்பா. கேட்ட உடனே சுந்தரம் கோபமாக கோத கோத என கத்த, கோதை பதறியபடி ஓடி இருவரும் அமர்ந்திருந்த இடத்திற்கு வந்தாள். என்னங்க என்று கேட்பதற்குள் சப் சம் என்று 2 அறை விழுந்தது. கோதை காதுகள் சூடானது. என்ன எதற்கு எப்படி என்று எதையும் கேட்கவில்லை. ஏம்மா அவங்க 2 பேரை நம்பிதானே அவ்வளோ தொலைவுல போய் நான் வேலை பார்க்குறேன். அப்ப ஏதாவது நீங்க மறைச்சிருந்தீங்கன்னா கூட நான் பொறுத்துக்குவேன். ஆனா நான் இங்க இருக்கும்போதே என்கிட்ட ஏன் மறைக்கிறீங்க? அலமு கோதையிடம் அப்பாவிடம் சொன்னதே சொன்னாள். இல்லைங்க நீங்க ஊருக்கு நிம்மதியா போகணும்னு தான். இவ்வளவு விஷயம் நடக்கும்னு எனக்கு தெரியாதுங்க என்று அழுதாள். அப்பதான் அவளுக்கு ஆதரவாக பேசினார். தம்பி எனக்கும் தெரியும்ப்பா. இதெல்லாம் வயசு பிள்ளைங்க சகஜம்தான்ப்பா. இப்படி நடக்கும்னு தெரியாதுப்பா. அம்மா வயசு பிள்ளை பின்னால வயசு பையன் சுத்துனா சகஜம். அலமு அப்படியா சொன்னா? இருவருக்கும் புரியவில்லை. அலமு என்ன சொன்னான்? கோதைக்கு நினைவு வந்தது. என் பின்னாடி ஒரு ஆளு வர்றாமா. ஆமா ஒரு ஆளுன்னு சொன்னா. இது சகஜமா? உங்க புத்திக்கு எட்டலையா? என்கிட்ட சொல்லியிருந்தா இதையெல்லாம் நடக்காமல் போயிருக்கும். நீங்க என்கிட்ட சொல்லாததான் அவனுக்கு சாதகமா போச்சு. அலமு பயந்து ஒடுங்கி போய் அமர்ந்திருந்தாள். அலமு அப்புறம் அவனை வேற எங்க பார்த்த? நாம போனோமே அந்த கோயில் வாசல்ல. அப்புறம் அந்த ஆளு என்னமோ என் மேல அப்புனாப்பாம். அலமு சொல்லும் போதே அழுதாள். சுந்தரம் அவளை தேற்றினாள். அப்புறம் என்னாச்சு? அலமு தடுமாறினாள். சுந்தரம் புரிந்து கொண்டாள். விடுமா, அப்புறம் அப்பாதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டேனே. குடும்பம் ஒரு மயான அமைதியில் நனைந்தது போல் இருந்தது. அன்றைய தினம் சுமாரான நாளாகவே முடிந்தது. அடுத்த நாள் அலமு பின்வாசலில் பல் தேய்த்து கொண்டு இருந்தாள். திடீரென்று வேகமாக உள்ளே ஓடினாள். அப்பா அப்பா என்றே அலறிக்கொண்டே ஓடினாள். என்ன அலமு? அந்த ஆளு பின்வாசல நிக்கிறான்ப்பா. வீடே பரபரப்பானது. சுந்தரம் கையில் அரிவாள் எடுத்தார். வேகமாக பின்வாசல் நோக்கி ஓடினார். மட்டும் அம்மாவின் அருகில் வந்து நின்று, என்னம்மா என்னாச்சு உங்களுக்கு? பதில் தெரியவில்லை சங்கரிக்கு. சுவற்றில் சாய்ந்தபடி உட்கார்ந்திருந்தாள். தெரியலடா. பார்த்திபன் கொஞ்சம் பயந்தபடி அருகில் வந்தான். சங்கரி எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நீ எப்படி இந்த துணியில? நாம எதுக்கோ பக்கத்துல ஒரு சாமி சொல்றாங்க இருக்காங்க. அவங்ககிட்ட போகலாமா? சங்கரி முறைத்தாள். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏற்கனவே ரெடியா இருந்தீங்களா? எனக்கு உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. நீங்க தான் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி விட்டுருக்கீங்க. இல்லடி சத்தியமா இல்ல. நான் நைட்டு உங்க ரூம் பக்கமே வரவே இல்லை. அப்புறம் எப்படி அந்த சாமி சொல்ற ஆள உங்களுக்கு தெரியும்? சொல்லி வச்ச மாதிரி கேட்டீங்களே. ஆமா நான் வேற ஒரு விஷயமா பார்க்கணும்னு இருந்தேன். ஆனா இப்போ உனக்கு முதல்ல கேட்கலாம். அம்மா முதல்ல நீங்க வேற துணியை மாத்திட்டு வாங்க என்றான் பாபு. சங்கரி துணியை மாத்தி விட்டு வந்து திண்ணையில் அமர்ந்தா. சொல்லுங்க எதுக்கு அங்க போக நினைச்சீங்க? அது வந்து நான் சொல்றத வெளியில சொல்லிடாதீங்க. ரகசியம். சொல்ல மாட்டோம் சொல்லுங்க என மூவரும் அவர் முகத்தை உற்று கவனித்தார்கள். இந்த வீட்டுல புதையல் இருக்கு. என மூவரும் அதிர்ச்சியில் வாயை திறந்தனர். பார்த்திபன் தொடர்ந்தான். ஆமா நம்புங்க. பின்னாடி தோட்டத்துல ஒரு பானை கிடைச்சது. அதுல யாரோ எலும்பு துண்டு போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சா பக்கத்துல புதையல் இருக்கும். நான் கேள்விப்பட்டிருக்கேன். சங்கரிக்கு ஓடி போய் அவர் தலையில் கொட்டு வைக்க வேண்டும் போல தோன்றியது. இந்த ஆள் தான் அந்த பானையை தூக்கிட்டு போனதா? அட கடவுளே. சௌந்தர்யா திருட்டு விழிகளோட அம்மாவை பார்த்தாள். சங்கரி அவளுக்கு அமைதியாக இருக்கும்படி கண்ணை காட்டினாள். பார்த்திபன் தொடர்ந்தான். அந்த பானை கூட இன்னொரு பானை கட்டாயம் இருக்கும். அது இங்கதான் இருக்கணும். அதுல தங்க காசு இருக்கும். குறி கேட்டா கட்டாயம் சொல்லிடுவாங்க. ஆனா இப்ப எனக்கு உன்னை பார்த்தா பயமா இருக்கு. வா அங்க போயிட்டு வரலாம். சங்கரி தலையை எங்கேயாவது போய் முட்டிக்கலாம்னு இருந்தது. இவரை பார்த்தா மயங்கி விழுந்தோம் என தன்னை தானே நொந்து கொண்டாள். ஆனால் தான் எப்படி சாமியோட பாவட தாவணியில் இதுதான் புரியவில்லை. சரி அங்கு போய் தான் பார்க்கலாம் என்று முடிவு செய்தாள். சரிங்க போகலாம் என இருவரும் குறி சொல்லும் இடத்திற்கு சென்றார்கள்.
நிறைய பேர் காத்து கொண்டிருந்தனர். இவர்களின் வரிசை வந்ததும் உள்ளே சென்றார்கள். உள்ளே இருந்தவர் நடுத்தர வயதில் இருந்தார். சங்கரியை பார்த்ததும் ஒன்றும் பேசாமல் கண்களை மூடி ஏதோ மந்திரம் சொன்னார். கணவன் மனைவி இருவரும் அவர் கண் திறக்கும் வரை காத்திருந்தனர். அவர் கண் திறந்ததும் சங்கரியை பார்த்து, சொல்லுங்க, என்ன விஷயமா வந்தீங்க? சங்கரி மெதுவாக நடந்ததை சொன்னார். அமைதியாக கேட்டுவிட்டு, ஆமாமாம், அங்க சில சக்திகள் இருக்கு. ஆனால் உங்களை எதுவும் பாதிக்காது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா வேற வீட்டுக்கு மாறிடுங்க. அப்புறம் உங்ககிட்ட எந்த கெட்ட சக்தியும் இல்லம்மா. இருந்திருந்தா இங்க உங்களால வர முடியாது. நான் அங்க இருந்தா ஏதாவது ஆபத்து வருமா என்றார் பார்த்திபன். சங்கரி ஒரு முறை முறைத்தாள். அந்த சாமி தொடர்ந்தாள். இதுல நான் சொல்ல எதுவும் இல்லை. உங்களுக்கு எதுவும் வித்தியாசமா தோணலாம் இருங்க. இல்லாட்டி கிளம்பிடுங்க. பயந்து அங்கே இருக்க வேண்டாம். வேற ஏதாவது கேட்கணுமா? சாமி, இதுவரை தப்பா எதுவும் நடக்கல. ஆனா இப்ப கொஞ்சம் பயமா தான் இருக்கு. வீட்டுல வயசு புள்ள இருக்கா, அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு. சரிம்மா, நான் தர்றத கொண்டு வீட்டுல வைங்க. அது அப்படியே காஞ்சு போனா ஒண்ணுமில்ல. அழுகி போனா அங்க இருக்காதீங்க என்று சொல்லிவிட்டு கையில் ஒரு எலுமிச்சை பழத்தை கொடுத்தார். பார்த்திபன் மெல்ல பானை பற்றி கேட்டார். அங்கே புதையல் எதுவும் இல்லை. அங்க சில ஆன்மாக்கள் கட்டுப்படுத்த அதை செய்திருக்கிறார்கள். அதை நீங்கள் தொட வேண்டாம். பார்த்திபனுக்கு பக்கென்று இருந்தது. அதை கையில் எடுத்து ஆராய்ச்சியே செய்திருக்கிறோமே என்று தாழ்வான குரலில், சாமி, அதை தொட்டா என்ன ஆகும்? நான் தெரியாம கையில எடுத்துட்டேன் என சொல்ல, சாமி மெல்ல அவரை பார்த்துவிட்டு தீர்த்த தண்ணீரை மேலே தெளித்துவிட்டு, அங்க புதையல் எதுவும் இல்லை. வீணாக உங்க நேரத்தை வீணடிக்காதீங்க என்று சொல்லிவிட்டு காணிக்கையை வாங்கி இவர்களை அனுப்பி வைத்தார். இருவரும் தெளிவில்லாத மனநிலையில் வீடு வந்து சேர்ந்தார்கள். சங்கரிக்கு பார்த்திபன் மேலேதான் சந்தேகம் இருந்தது. வீட்டிற்கும் வரும் வழியில் பார்த்திபன் மனைவியிடம், அவனுக்கு ஒண்ணுமே தெரியலடி, எனக்கு கல்லுக்கடையில ஒருத்தன் சொன்னான் அந்த வீட்டுல புதையல் இருக்குன்னு. சங்கரிக்கு இந்த ஆளை பாதியிலே எங்கேயாவது தொலைச்சிடலாம்னு இருந்தது. என்ன பண்றது, கட்டியாச்சே. வீட்டுல பிள்ளைங்க தனியா இருப்பதற்கு பயப்படுவார்கள் என்று பதறிக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தார்கள். குழந்தைகள் இருவரும் திண்ணையில் காத்து கொண்டு இருந்தனர். அம்மா ஓடி வந்து அம்மாவின் கைகளை பற்றியபடி, என்னம்மா சொன்னாங்க? சொல்றம்மாம். உள்ளே அழைத்து வந்து உட்கார வைத்து சங்கரி ஆரம்பித்தாள். அம்மா சொல்றத நல்லா கேளுங்க. நீங்க 2 பேரும் சொல்றதா என்னோட முடிவு. என்னம்மா? சங்கரி அங்க நடந்ததை கூறினாள். நாம இந்த வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு போயிடலாமா? நாம ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டுட்டோம். நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்க என்றாள். சௌமி அழுத்தமான குறையில், போக வேண்டாமா? பழத்தை வச்சு பார்ப்போம், அப்புறமா யோசிப்போம். இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குமா? ஆமாம்மா, இவ்வளோ பெரிய வீட்டில் நம்ம இருந்ததே இல்லை. வீடு பூரா சாமி ஃபோட்டோ மாட்டி வச்சிடலாமா? சங்கருக்கு 2 மனசாக இருந்தது. சரிடா, ஒன்று பண்ணலாம். 1 வாரம் பார்க்கலாம் பழம் என்ன ஆகுதுன்னு. அதே மாதிரி நாம் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை. ஆனாலும் இப்படி கஷ்டப்படுறோம். இந்த 1 வாரத்தில் நமக்கு ஏதாவது நல்லது நடந்தால் இங்கே இருப்போம், இல்லைன்னா கிளம்பிடுவோம் என சொல்ல இருவரும் சம்மதித்தனர். ஆனால் பார்த்திபன் எதற்கும் ரியாக்ஷன் இல்லாமல் இருந்தான். அவன் மனதில், இங்கு இருக்க புதையலை எடுத்தே ஆகணும், எடுக்காம இங்கிருந்து போகக்கூடாது என்று உறுதி எடுத்து கொண்டான். இங்கு நடப்பதை அங்கு காற்றோடு காற்றாக சுற்றி கொண்டிருக்கும் 2 ஆத்மாக்கள் கேட்டுக்கொண்டிருந்தது. சமையலறையில் பாத்திரங்கள் உருளும் சத்தமும் கேட்டது. அரிவாளை எடுத்துக்கொண்டு சுந்தரம் அவனை தேடிக்கொண்டு வேகமாக சென்றார். அலமுயை ஒரு கையில் பிடித்தபடி வேகமாக நடந்தார். கோதை அவர்களை தொடர்ந்து சென்றார். முடிந்தவரை எல்லா தெருவையும் சுற்றிவிட்டார்கள். இவரை கண்ட அக்கம் பக்கம் இருந்தவர்கள் கூடிவிட்டனர். சுந்தரம் மகளை ஒருவன் பின்தொடர்வதாக சொன்னதும் கூட்டம் பெரிதானது. பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் ஆவேசமானார்கள். அலமுவிடம் அடையாளம் கேட்டு தேட ஆரம்பித்தனர். தெருவில் தள்ளுவடியில் ஐஸ் விற்று வந்தவன் அந்த அடையாளத்தில் ஒருவன் ஊருக்கு வெளியே பீடி பிடித்து கொண்டிருப்பதாக சொல்ல கூட்டம் அங்கே விரைந்தது. சுந்தரம் அலமுவையும் கோதையையும் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். பழைய துணியால் ஒரு தலைப்பாகை, எப்படியும் 2-3 துணிகளை அணிந்திருந்த மாதிரி இருந்தான். ஆள் நோஞ்சாம் போல இருந்தான். பழைய கைலி அணிந்து நெற்றியில் அலமேடு சொன்னது போல மைய திருநீர் போல வரைந்திருந்தான். பார்க்க அப்பாவி தோற்றம், ஆனால் கண்கள் கழுகை போல கூர்மையாக இருந்தது. கூட்டம் அவனை நெருங்கிவிட்டது. ஆரம்பத்தில் அவனுக்கு புரியவில்லை. தன்னை நோக்கிதான் வருகிறார்கள் என்று. பின்னர் சுதாரித்து கொண்டு ஓடத் தொடங்கினான். அதற்குள் பிடித்து நொறுக்கிவிட்டது கூட்டம். அவனை நிமிர்த்த சொல்லி முகத்தை பார்த்தார் சுந்தரம். அவன் யார் என்று தெரியவில்லை. ஆனால் கூட இருந்தவர் காதில் மெல்ல ரகசியமாக கூறினான், இவன் பக்கத்து ஊருக்கு வரும் குடுகுடுப்பக்காரன் என்றார். அந்த குரல் பரவியது. அடிப்பதை கூட்டம் நிறுத்தியது என்று சொல்வதை விட பயந்து விட்டது. அவன் கைகளை கட்டி போட்டு ஊருக்கு பொதுவான மரத்தடியில் அமர வைத்தார்கள். சுந்தரத்தின் நண்பர் ஒருவன் மட்டும் சற்று துணிந்து அவருக்கு துணையாக அவனை இழுத்து வர உதவி செய்தார். அமைதியாக அவனிடம் கேட்டார், ஏன்பா, யாரு என்னன்னு தெரியாம இப்படி வம்பு பண்றது? அதுவும் உன்னோட வயசென்ன, அது வயசென்ன? அவன் பேசவில்லை. சொல்லுப்பா, விவரம் சொல்லி மன்னிப்பு கேட்டா இப்படியே விட்டுருவோம், இல்லைன்னா வா போலீஸுக்கு போவோம். மெல்ல வாயை திறந்தான். அந்த பொண்ணுக்கு உறவுக்காரவங்க தான் அந்த பிள்ளைய வசியம் பண்ண சொல்லி துணியையும் தலைமுடியும் கொடுத்தாங்க.
என்னோட தொழிலே அதுதான் சாமி. சுந்தரம் அதிர்ந்து போனார். யார் அது? சொல்லுடா, யார் அது? கேட்டுக்கொண்டே அடிக்க ஆரம்பித்தார். பக்கத்தில் இருந்தவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். இருப்பா, அவனை கொன்னுடாத, அவன் சொல்லட்டும். அவன் வாய் திறக்கவில்லை. மாலையானது. அப்போதும் அவன் வாய் திறக்கவில்லை. போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். போலீஸ் வந்து ஜீப்பில் ஏற்றுக்கொண்டு சென்றது. சுந்தரம் வீட்டிற்கு வந்தார். குளித்துவிட்டு அம்மாவிடம், ஏமா, நமக்கு சூனியம் வைக்கிற அளவுக்கு யார் இருக்கா? அதுவும் நம்ம அலமுக்கு செய்யற அளவுக்கு. தெரியல தம்பி, ஆனா கண்டுபிடிக்கலாம். எப்படிம்மா? கோதை அலமு துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வந்தால் கோதை. மூவரும் அதை ஆராய்ந்தார்கள். அதில் ஒரு தாவணி மட்டும் ஓரத்தில் முனை வெட்டப்பட்டு இருந்தது. அந்த குழியில் கிடத்த அந்த துணி. கோதை அலமு, இதை எப்போ உடுத்தியிருந்த? கோதை நினைவுபடுத்தி, இதை அவ 2 முறை உடுத்தியிருந்தா அத்தை. சடங்கு சுத்தின அன்னைக்கு முதல் முறையா, 2வது அன்னைக்கு கோயிலுக்கு போறவ. 2வதா உடுத்தி இருந்தது எல்லாருக்கும் நினைவில் இருந்தது. சுந்தரம் சடங்கு சுத்திய அன்று வந்தவர்களை மனம் ஆராய்ந்தது. குறிப்பாக யாரையும் சந்தேகிக்க முடியவில்லை. இதிலிருந்து விடுபட்டால் போதும் என்று இருந்தது. கோதை சுந்தரத்திடம் நினைவுபடுத்தினார். ஏங்க? ம். இல்ல, மலேசியாவுக்கு சொல்லிட்டீங்களா? இல்லம்மா, போகாட்டி புரிஞ்சுக்குவாங்க. அதை விடு, நம்ம பிரச்சனைய பார்ப்போம். சரிங்க. அப்பத்தா தனியா சுந்தரத்தை அழைத்து பேசினாள். தம்பி, அலமுவ பெண் கேட்டாங்களே, அந்த 2 குடும்பத்து மேலேயும் ஒரு கண் வையி. எனக்கு அவங்க 2 பேர் மேலேயும் சந்தேகம் இருக்கு என்றாள். சுந்தர மனதிலும் அந்த சந்தேகம் இருந்தது. சரி, இதை கண்காணிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். இனி குடும்பத்தை விட்டு எங்கும் செல்லக்கூடாது என்று எண்ணிக்கொண்டார். மறுநாள் ஊருக்கு அலமுவிற்கு பேய் பிடித்ததாக பேசிக்கொண்டார்கள். அலமு வெளியே போவதை நிறுத்தி கொண்டாள். அருகில் இருந்த உறவுகள் வந்து துக்கம் விசாரித்தது. கோதை வீட்டுக்கு வெளியவே பேசி அனுப்பி வைத்தாள். அலமுவே பேச்சில் ஏதோ மாற்றம் தெரிவது போல இருந்தது. ஏதேதோ பிதற்றினாள். சுந்தர மனம் கலங்கியது. என்னவென்று தெரியவில்லை. தானே சிரித்தாள், அழுதாள். பொதுவாக அலமு தலைவாரி பூ வைத்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டுவாள். ஆனால் இப்போதெல்லாம் தலைவிரி குளமாகவே தெரிந்தாள். சுந்தரம் அந்த ரிக்ஷாக்காரரை தேடி போனார். இருவரும் அந்த குறி சொல்லும் அம்மாவை அழைத்து வந்தார்கள். அவர் பார்த்ததும் சொல்லிவிட்டார். நான் அப்பவே சொன்னேன், திரும்ப எதுவும் நடக்காம பார்த்துக்கோங்கன்னு. ஏமாந்துட்டீங்களே. சுந்தரமும் கோதையும் துடித்து போனார்கள். இல்லைங்க, அப்படி யாரும் உள்ள வரவே இல்லை. அவளை விட்டுட்டு நாங்க எங்கேயும் போறதில்லை என்றாள் கோதை. இல்லம்மா, அவளுக்கு திரும்ப நல்ல வீரியமா செஞ்சிருக்காங்க. இடிந்து போனது சுந்தரம் வீடு. அந்த அம்மாவிடம் ஏதாவது செய்து தன் மகளை காப்பாற்றும்படி கதறினான் சுந்தரம். அந்த அம்மா ஒரு கோயிலை குறிப்பிட்டு அங்கே அழைத்து செல்லும்படி கூறினார். ஆரம்பத்தில் யோசித்த சுந்தரம் பின்னர் ஒரு கார் வைத்து அழைத்து சென்றார். போக போக அலமேலும் உருண்டு பிடிக்க ஆரம்பித்தாள். கோயிலில் நெருங்க நெருங்க அவளை கட்டுப்படுத்துவது சிரமமாக இருந்தது. எப்படியோ உள்ளே அழைத்து சென்றார்கள். அப்போதுதான் தெரிந்தது அதன் வேகம் என்னவென்று. ஆட்டமோ ஆட்டம், நிற்க முடியவில்லை. பெற்றோர்கள் இருவரையும் வெளியே அனுப்பி வைத்தார்கள். இருவரும் வெளியே நின்று நடப்பதை பார்த்து கொண்டிருந்தனர். அலமுவிற்கு இவ்வளவு பலம் இருப்பதே இப்போதுதான் தெரிந்தது. இரவு அங்கேயே தங்க வேண்டி வந்தது. அப்போதுதான் சுந்தரத்திற்கு தெரிந்தது, ஒரு குடும்பத்தின் பாதுகாப்பு என்பது பணம் சார்ந்தது மட்டும் இல்லை, ஒரு தகப்பனின் அரண் இருக்க வேண்டும் என்று. தான் மலேசியாவில் இருந்து கிளம்பும்போது ஒரு ஆண் குழந்தைக்கு ஆசைப்பட்டார். ஆனால் கடவுள் இருக்கும் செல்வத்தை காப்பாற்ற சொல்லிவிட்டதாக உணர்ந்தார். கோதை கடவுளை நொந்து கொண்டாள். பெண் குழந்தைகள் பிறந்ததும் அந்த கடவுள் பெயரை வைத்து தன் நம்பிக்கை வைத்து தனது நம்பிக்கையை வெளிப்படுத்தியவர்கள் இன்று அதே குழந்தை எந்த தவறும் செய்யாமல் தண்டையனை அனுபவிக்கிறதே. அப்படியென்றால் தெய்வமே இல்லையா? கோதை உச்சக்கட்ட மனக்குழப்பத்தில் இருந்தாள். சுந்தரம் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் இதற்கு காரணமானவர்களை தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் மனதில் ஓங்கி நின்றது. விடிந்ததும் அலமுவை அழைத்து வந்தார்கள். அருகில் உள்ள குளத்தில் குளிக்க வைத்து அழைத்து வந்தார்கள். அலமு எதுவும் பேசவில்லை. கோதை அவளின் குரல் கேட்க காத்து கொண்டு இருந்தாள். சுந்தரம் ஒரு கை குழந்தையைப் போல அவளை பார்த்து கொண்டார். தந்தையின் அன்பு தாயைப் போலவே வெளியே பொங்காது, உள்ளே குமரிக்கொண்டு இருக்கும். மூவரும் வீடு வந்து சேர்ந்தார்கள். இன்னமும் அலமு பேசவில்லை. சுந்தரத்திற்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவள் சகஜமான நிலைக்கு வரட்டும் என்று காத்திருந்தார். ஊரில் இருந்து பெண் கேட்டு வந்த அத்தை வந்து அழுது புலம்பினாள். நான் அப்பவே சொன்னனே, படிப்பெல்லாம் வேண்டாம், என் பையனுக்கு கட்டி கொடுத்துருங்கன்னு கேட்டீங்களா என சொல்ல சுந்தரம் ஏக கடுப்பில் இருந்தார். வெளியே காட்டிக்கொள்ளாமல், இப்போ அதெல்லாம் பேச வேண்டாம், இப்போதைக்கு அதை பத்தி யோசிக்க முடியாது, நீ கிளம்பு என சொல்ல, ஏனே இவ்வளோ ஆங்காரமா பேசுறீங்க? ஏதோ கேள்விப்பட்டேன், நம்ம வீட்டு பிள்ளை ஆச்சேன்னு கேட்டேன். அம்மா, நீ சொல்ல மாட்டியா? எனக்கு தெரியும். கோதையோட வீட்டில இருந்து பொண்ணு கேட்டு வந்தப்பவே எனக்கு சந்தேகம். அந்த ஆளுங்க தான் ஏதோ உங்களுக்கு ஏதோ பண்ணிட்டாங்க. அப்பத்தான் வந்தவளை விரட்டி அடித்தாள். அதை நாங்க பாத்துக்கிறோமா, நீ கிளம்பு. இனி இந்த பேச்சை பேசிட்டு உள்ள வராத. வந்தவள் மண்ணை வரி இறைத்தாள். நீங்க எல்லாம் நாசமா போயிடுவீங்க. பாவம் பார்த்து என்னையே விரட்டி அடிக்கிறீங்களா? இந்த பேய் பிடிச்ச பொண்ணை யார் கட்டுறாங்கன்னு பாக்குறேன் என்று வாசலில் சத்தமிட்டபடியே சென்றாள்.
சுந்தரத்திற்கு அதிர்ச்சியாக இருந்தது. லேசாக தோள்பட்டையில் வலி எடுக்க ஆரம்பித்தது. வியர்வையும் கொட்டியது. கோதை என்று அழைத்தபடியே சரிந்தார். சங்கரி ஒவ்வொரு நாளும் சாமி கொடுத்த எலுமிச்சை பழத்தை சோதித்தபடி இருந்தாள். பாபுவிற்கு ஸ்கூல் ஆரம்பித்து விட்டது. சௌந்தர்யாவும் காலேஜுக்கும் பார்த்திபன் வேலைக்கும் போக ஆரம்பித்தார். சங்கரிக்கு வீட்டில் தனியாக இருப்பது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் வீட்டின் ஒவ்வொரு இடமாக சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். கோயிலுக்கு செல்ல தயாரானாள். இங்கு வந்த பின் கோயிலுக்கு செல்லவே இல்லை. அண்ணாச்சி கடையில் விசாரித்துவிட்டு தேங்காய் பழம் வாங்கி கொண்டு கோயிலுக்குள் சென்றாள். பிரகாரத்தை சுற்றிவிட்டு வெளியே வந்தவளை யாரோ உற்று பார்ப்பது போல் இருந்தது. சங்கரி சுற்றிலும் பார்த்தவள் அங்கே ஒரு சின்ன பொண்ணு சங்கரியை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். சங்கரிக்கு யார் என்று தெரியவில்லை. எதற்கும் சிரித்து வைப்போம் என்று சின்ன புன்னையோடு நடக்க ஆரம்பித்தாள். கூடவே நடந்து வந்த அந்த பெண், அந்த மலைசிக்காரங்க வீட்டுல தான் நீங்க குடி வந்திருக்கீங்களா? ஆமா, நானும் அதே தெருவுல தான் இருக்கேன். உங்களை அங்க பார்த்தேன், அதான் கேட்டேன். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நீங்க எந்த ஊரு? செல்லுப்பட்டி கிட்ட சின்ன கிராமம். எங்க வீட்டுல மலேசியாவில் இருந்தாரு. அப்புறம் குழந்தைகளுக்காக வேலையை எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாரு. ஆனா அவங்க துரத்திட்டாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு இங்கே வந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஊருக்கு பிழைக்க வந்திருக்கோன்னு வச்சுக்கையேன். உன் பேர் என்னம்மா? உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க? நீ என்ன பண்ற? என் பேரு அலமு. 10 வரை படிச்சிருக்கேன். நான் பக்கத்துல டெய்லரிங் கிளாஸ் போறேன். எங்க அப்பா கூட மலேசியால இருந்தார், இப்ப இல்ல. ஓ அப்படியாம். சங்கரி முழுவதும் கேட்கவில்லை. கேட்டால் எங்கோ பார்த்திபன் அங்கு செய்த தவறுகள் தெரிந்துவிடும் என்கிற பயத்தில் இந்த பெண்ணை தவிர்க்க பார்த்தாள். சரிம்மா, எனக்கு கடையில் கொஞ்சம் ஜாமான் வாங்கணும், நீ வீட்டுக்கு போ. இல்லைம்மா, எனக்கு வீட்டில் ஒன்றும் வேலை இல்லை, நான் உங்க கூடவே வரேன். சங்கரிக்கு அலமு அன்பு தொல்லையாகி போனாள். சாமான் வாங்கி முடியும் வரை கூடவே இருந்தாள். சங்கரி தனது வீடு வந்ததும், சரிம்மா நீ கிளம்பு என்றாள். என்னை உள்ள கூப்பிட மாட்டீங்களா? சரி வா என்று வேறு வழி இல்லாமல் சங்கரி உள்ளே வர சொன்னாள். வீட்டை முழுவதும் சுற்றி பார்த்து விட்டு, இங்கே ஒரு கிணறு இருந்ததே, எங்க? அதை மூடிட்டாங்களாமா, ரொம்ப வருஷம் முன்னால, இப்ப இல்ல. அதுல தண்ணி நல்லா இருக்கும். அப்படியா? ஏதாவது குடிக்க கொடுக்கட்டுமா? கொடுங்க. சங்கரி மோர் கலந்து கொண்டு வந்து கொடுத்தாள். குடித்து விட்டு, இந்த டம்ளர் எங்க அப்பத்தோடவது என்றால் அலமு. சங்கரிக்கு தூக்கி வாரி போட்டது. இல்ல பாப்பா, இது இந்த வீட்டுக்காரவங்க வாங்கின ஜாமான். மேலே இருந்து எடுத்து நேத்து தான் சுத்தம் பண்ணினேன். இல்ல இது எங்களோடது என்று பிடிவாதம் பிடித்தாள். சங்கருக்கு ஏன் இந்த பொண்ணை பார்த்தோம் என்று இருந்தது. ஒருவேளை இந்த வீட்டில் இருந்தவங்க அவங்க கிட்ட திரும்ப கொடுக்காம இருந்திருப்பாங்க. அவங்க வாடகை வாங்க வரும்போது கேட்டு தரேம்மா, இப்ப நீ கிளம்பு, உங்க வீட்டை தேட போறாங்க. கண்டிப்பா கொடுத்துடுங்க, நான் நாளைக்கு வரேன். எனது நாளைக்கா? மனதில் நினைத்து கொண்டு சரி என்று சொல்லி வணி அனுப்பி வைத்தாள். அப்பப்பா என்ன ஒரு பேச்சு! எப்படிதான் வீட்டுல சமாளிக்கிறாங்களோ. நல்ல வேலையா சௌமியா இப்படி இருக்கல அப்படி என்று நினைத்து கொண்டிருக்கையில் மாலை நேரமானது. ஒருவர் பின் ஒருவராக வீடு வந்து சேர்ந்தார்கள். இன்று சந்தித்த பெண்ணை பற்றி குழந்தைகளிடம் சொன்னாள். அதற்கு பாபு, அம்மா இனி அவங்க பொருளை எடுக்க வேண்டாம், கொடுங்க, பரன்லே வச்சிடுவோம். எல்லா பாத்திரங்களையும் மூட்டையாவே கட்டி பரன் மேலே போட்டார்கள். சங்கரிக்கு அந்த பெண் இதற்கு முன்னால் பரிச்சயமான மாதிரி இருந்தது. இந்த நினைவுடனேயே இரவு கழிந்தது. காலை எழுந்ததும் சங்கரி முதலில் கண்ணாடியில் தன்னை பார்த்துவிட்டு வாசல் தெளிக்க வெளியே வந்தாள். இப்பதான் எந்திரிச்சிங்களா? உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் என்றது ஒரு குரல். சங்கரி இருட்டில் உற்று கவனித்து பார்த்தாள். அது அலமு. சரிந்த சுந்தரம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்யப்பட்டார். டாக்டர் அவனை சோதித்துவிட்டு மாத்திரை மருந்து கொடுத்து 2 நாட்கள் கழித்து அனுப்பி வைத்தார்கள். சுந்தரத்தின் நண்பர் ஒருவரை அழைத்து சுந்தரத்திற்கு மாரடைப்பு வந்திருக்கிறது என்று சொன்னதோடு அவருக்கு விரைவில் ஆபரேஷன் பண்ண வேண்டி வரும் என்று ஒரு அதிர்ச்சி தகவலையும் சொல்ல நண்பர் பயந்து போனார். கோதை சுந்தரத்தை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டாள். பிள்ளைகள் அதிர்ச்சியில் இருந்தார்கள். விளையாடக்கூட செல்லவில்லை. அப்பத்தா தன் மகனை விட்டு நகரவில்லை. நண்பர் சுந்தரத்தை பார்க்க வீட்டிற்கு வந்தார். அவருக்கு மனதில் குழப்பமாக இருந்தது. யாரிடமும் சுந்தரத்தை பற்றி சொல்லி புரிய வைப்பது என்று தெரியவில்லை. கோதை பாவம், நீண்ட இடைவெளிக்கு பின் கணவரோடு சேர்ந்து வாழ துடிக்கும் பெண். சொன்னா தாங்க மாட்டா. அப்பத்தா பாவம், வயதானவர். என்ன செய்வது என்று தெரியாமல் கோதை கொடுத்த வில்லை போட்ட காஃபியை குடித்துவிட்டு கிளம்பினார். 2-3 நாட்கள் சென்றது. அலமு யாரிடமும் பேசவில்லை. கொஞ்சம் மெலிந்தும் இருந்தார். கோதை யார் எந்த அறையில் இருக்கிறார்கள் என்று கூட தெரியாமல் தினமும் சமையல் மட்டும் செய்துவிட்டு சுந்தரத்தின் அருகிலேயே இருந்தார். இந்த பிரச்சனையில் அலமுவை எல்லோரும் மறந்து போனார்கள். அலமு கொஞ்சம் கொஞ்சமாக சுயநினைவை இழந்து கொண்டிருந்தாள். சுந்தரம் கொஞ்சம் உடல்நலம் தேறி சகஜ நிலைக்கு வர முயற்சி செய்தார். அலமு பதில் இல்லை எனினும் அப்பாவின் அருகில் வந்து அமர்ந்தாள். சுந்தரம் பழைய நினைவுகளில் மூழ்கி போனார். சுந்தரம் வாயு கைகளை பிடித்துப்படி, எனக்கு நீ தானமா எல்லாம். நீ பிறந்த பின்னால்தான் அப்பா நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சேன்.
அம்மா நகை வாங்கினா, நம்ம இவ்வளோ பெரிய வீட்டுக்கு வந்திருக்கோம். சுந்தரம் சொல்ல சொல்ல அலமு எங்கோ பார்த்தபடி இருந்தாள். கோதை சுந்தரத்திடம் ஜாடையில் அவளை கவனிக்கும்படி சொன்னாள். அங்கே வாயில் இருந்து எச்சில் வடிய வடிய மோட்டு வளைய பார்த்து கொண்டு இருந்தாள் அலமு. எதுவும் காதில் விழவில்லை. அலமு வேறு உலகில் வாழ்ந்து கொண்டிருந்தாள். கோதை அலமு அருகில் வந்து, அலமு அம்மாவை பாரு, அம்மாவை பார்த்தாள். வார்த்தைகள் இல்லை, கண்களில் நீர் சேர்ந்து வடிந்தது. சுந்தரம் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, ஒண்ணுமில்லை, அவளுக்கு சரியான தூக்கமில்லை, தூங்குனா சரியாயிடும். எல்லோரையும் கலைத்து வெளியே அனுப்பிவிட்டு அலமுவை படுக்க வைத்துவிட்டு, கோதை பார்த்துக்கோ என்று சொல்ல, சரிங்க என்று சொல்லி வெளியே போனான். மனம் லேசாகும் போல தோன்றியது. கொஞ்சம் தூரம் நடந்து சென்றான். அடுத்து என்ன என்று புரியவில்லை அவனுக்கு. ஆஸ்பத்திரியில் உடனிருந்த நண்பரை எதிரில் பார்த்தான். என்னப்பா, இப்ப பரவாயில்லையா? பரவாயில்லப்பா. நண்பர் நேரடியாகவே விஷயத்திற்கு வந்தார். சுந்தரம், நீ மேற்கொண்டு சிகிச்சைக்கு மெட்ராஸ் போனா நல்லதுன்னு டாக்டர் சொல்றாங்கப்பா. சுந்தரம் எதிர்பார்க்கவில்லை, எனினும் உடம்பை பார்த்து கொள்வது நல்லதுன்னு என்று தோன்றியது. இரவு கோதை அம்மாவிடம் சொன்னார். அடுத்தடுத்து அதற்கான வேலைகள் நடந்தன. அடுத்த வாரத்தில் சுந்தரம் பயணம் செய்ய தயாரானார். அப்பத்தா குழந்தைகளை பார்த்து கொண்டு இருப்பதாக முடிவு செய்தார். ஆனால் அலமுவின் பாதுகாப்பு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. வேறு வழியில்லாமல் அப்பத்தாவை நம்பி இருவரும் மெட்ராஸுக்கு பயணமானார்கள். ஆபரேஷன் தேதியும் குறிக்கப்பட்டது. 1 மாத இடைவெளியில் திரும்ப வர சொல்லி அனுப்பி வைத்தார்கள். அலமுவிடம் பெரிய முன்னேற்றம் எதுவும் இல்லை. இருந்த இடத்தில் எங்கோ பார்த்தபடி இருந்தாள். உணவு கொடுத்தால் மட்டும் உண்பாள். உடம்பில் இருக்கும் துணிவிலை இருப்பது கூட தெரியாமல் மெய் மறந்த நிலைக்கு சென்று கொண்டு இருந்தாள். சுந்தரம் மூட நம்பிக்கையில் நாட்டம் இல்லாதவராய் இருந்தாலும் எல்லா சாமியாடைகளையும் அழைத்து வந்தார். வந்தவர்கள் வாங்கிய காசுக்கு ஆடிவிட்டு போனார்கள். முடிவில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அலமுவிற்கு புத்தி சுவாதீனம் இல்லை என்று. சுந்தரத்தின் உடல்நிலை இப்போது ஆபரேஷனுக்கு ஏற்றபடி இல்லை என்று சொல்லி ஆபரேஷன் தேதியும் தள்ளி வைக்கப்பட்டது. மண்ணை வாரி தூற்றிய அத்தை ஊரெல்லாம் அலமுவை பற்றி சொல்லித்திருந்தாள். சுந்தரம் மனநோயாளி போல ஆனார். மனம் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை கடந்து வேறு மாதிரி சிந்திக்க ஆரம்பித்தது. நாட்களும் ஓடியன. சுந்தரத்தின் உருவம் உருக்குலைந்து போனது. அலமு இயற்கை உபாதைகளை கூட சொல்ல தெரியாமல் குழந்தை நிலைக்கு மாறி போனாள். அப்பத்தா மற்ற பேத்திகளை அலமுவிடமிருந்து பிரித்து வைத்தாள். அலமுவை பார்த்தது அவர்கள் இருவரும் பயப்பட ஆரம்பித்தார்கள். வீட்டில் லட்சுமி கடாட்சியம் குறைய தொடங்கியது. கையிருப்பும். சுந்தரத்திற்கு தான் இனி உடல்நிலை தேறி வருவோம் என்கிற மனநிலையிலிருந்து விலகி வெகு தூரம் வந்துவிட்டார். இயற்கையை எந்த சூழ்நிலையாலும் மாற்ற முடியாது. ஆம், மங்கை பெரியவனால. கோதையின் கவனம் முழுவதும் மங்கை மீது திரும்ப அலமு சொல்ல முடியாத தனிமையில் ஏங்கி போனாள். சுந்தரம் மட்டும் மகனின் தனிமையை போக்க அருகில் அவள் கைகளை பற்றியபடி பழைய கதைகளை பேசிக் கொண்டிருந்தார். அலமு தனது உணர்வுகளை கண்ணீரின் மூலம் மட்டுமே காட்டினாள். சுந்தரம் ஒரு சில விஷயங்களை முடிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். சங்கரிக்கு அந்த இருட்டில் அலமுவை பார்த்ததும் லேசாக அதிர்ச்சி ஏற்பட்டது. சமாளித்து கொண்டு, இந்த நேரத்தில் இங்க என்ன பண்ற? நான் வாசல் தெளிக்க சாணி எடுத்துட்டு வந்தேன். உங்களுக்கும் வேணுமா? இதை கேட்கவா இங்க வந்த? வா, உங்க வீட்டுக்கு போகலாம். நான் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசணும். அலமு லேசாக சின்னங்களோட, போங்கம்மா, நீங்க எங்க அம்மா ஜாடையில் இருந்தீங்க, அதனால உதவி பண்ண வந்தேன். சரி விடுங்க, இனி இங்க வரல. சங்கரிக்கு மனசு கேட்கவில்லை. சரி சரி நில்லு அலமு, உங்க அம்மானா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா, ஆனா அவங்க என் கூட இல்லை. சங்கரி அவளிடம் சாணியை வாங்கி கொண்டு, சரி மதியம் வா, நம்ம பேசலாம் என சொல்ல, சரி என்று குஷியோடு கிளம்பி போனாள். சங்கரி வாசல் தெளித்து கோலம் போட்டுவிட்டு காலையில் வேலையில் மும்முரமானாள். மதியம் 2 மணி. அம்மா என்று அழைக்க, அலமு வா வா. சங்கரி அவளை அறியாமலே அலமுவை நேசிக்க ஆரம்பித்தாள். அம்மா, எல்லா வேலையும் முடிந்ததா? சாப்பிட்டீங்களா? எல்லா வேலையும் ஆச்சு, சாப்பாடும் ஆச்சு. நீ என கேட்க, சாப்பிட்டேம்மா என சொல்ல, அம்மா எங்க அலமு? அம்மா இல்ல. மேற்கொண்டு பேச விருப்பமில்லாமல் சங்கரி வேறு ஏதாவது பேச நினைத்தாள். சரி, உனக்கு அக்கா தங்கை இல்லையா? 2 தங்கை. பெரியவள் மங்கை, சின்னவள் அண்ணம். அவங்களாம் எங்க? அம்மா கூட அப்படின்னு சொல்ல, சங்கரி கணவன் மனைவி பிரிந்து வாழ்கிறார்கள் என்று நினைத்தாள். மாலை வரை அலமு சங்கரியோடு இருப்பது வழக்கமாயிற்று. 1 வாரம் ஓடிவிட்டது. வீட்டில் எல்லாம் நன்றாக நடந்து கொண்டிருந்தது. பார்த்திபன் இன்னும் கள்ளு குடிக்காமல் வீட்டிற்கு வருவதில்லை. ஒரு இரவு கள்ளுக்கடை கூட்டம் அதிகமாக இருந்ததால் லேட்டாகி விட்டது. சங்கரியும் குழந்தைகளும் தூங்கி போனார்கள். பார்த்திபன் கதவை பல தடவை தட்டியும் திறக்கவில்லை. குடிபோதையில் பார்த்திபன் சங்கரியை கெட்ட வார்த்தைகளால் திட்ட ஆரம்பித்தார். கதவும் திறந்தது. உள்ளே சங்கரி சௌந்தர்யாவின் பாவாடை தாவணியோடு நின்று கொண்டிருந்தாள். பார்த்திபனுக்கு ஏற்றிய போது இறங்கிவிட்டது. சத்தமில்லாமல் உள்ளே வந்து படுத்து கொண்டார். மறுநாள் சங்கரி எப்பவும் போல எழுந்து தனது வேலையை ஆரம்பித்தாள். விழுந்ததும் பார்த்திபன் ஓடி வந்து சங்கரியை பார்த்தார். அவள் புடவையில் இருப்பதை பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. இருந்தாலும் போதையில் அப்படி தெரிந்திருக்கும் என்று நினைத்து கொண்டார்.
சங்கரி சாமி கொடுத்த எலுமிச்சம்பழம் பற்றி மறந்து போனாள். மறுவெள்ளி வந்துவிட்டது. சங்கரி கோயிலுக்கு போக தயாராக இருந்தாள். அலமு வீட்டுக்கு போய் அவளையும் கூட்டி செல்ல திட்டம் போட்டு அலமு சொன்ன அடையாளத்தில் அங்கு வீடே இல்லை தேடி பார்த்து விட்டு தனியாக கோயிலுக்கு போனாள். வீட்டிற்கு திரும்பும் வழியில் அலமு வந்து சேர்ந்து கொண்டாள். சங்கரி கோபமாக, அலமு நான் கூட வீட்டுக்கு வரக்கூடாதாம்? ஏம்மா? பின்ன என்ன இந்த தெருவுல எது உங்க வீடு? தப்பான அடையாளம் சொல்லி என்னை அலைய விட்டுட்டியே. அதுவா? அடுத்த தெருவுல தான் என் வீடு. வீடு தூரம்னு சொன்னா நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லிடுவீங்க. அதான் பொய் சொன்னேன். சங்கரி அவளுடைய அன்பை நினைத்து பூரித்து போனாள். வழக்கம் போல தன் பிள்ளைகளிடம் அலமுவை பற்றி பெருமையாக பேச, அம்மா எப்ப பார்த்தாலும் அலமு அலமு என சௌமி சலித்து கொண்டாள். பாபுவிற்கும் அப்படித்தான் இருந்தது. இருந்தாலும் இப்போதெல்லாம் அம்மா இந்த வீட்டை பற்றி பேசுவதில்லை. இந்த மாற்றம் நடந்தது அலமுவின் வருகைக்கு பின்புதான். அதனால் அவன் ஒன்றும் சொல்லவில்லை. பார்த்திபன் இந்த 10 நாட்களாக குடிக்கவில்லை. காரணம் அவருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். சாமி அருகில் வைத்த பழம் அழுகி போய் காய்ந்து சுக்கானது. எதையும் கவனிக்க சங்கரிக்கு நேரமில்லை. அவளுடைய நேரம் முழுவதும் அலமுவிற்கு என்று மாறிப்போனது. தோட்டத்தில் போட்ட விதைகள் முளைத்து செடியானது. அலமு உதவியோடு காய்கறிகள் தோட்டம் செழிப்பமானது. குடி வந்து 1 மாதத்திற்கு மேல் ஆனது. இன்னும் வாடகை வாங்க யாரும் வரவில்லை. சங்கரி அலமுவிடம், இந்த வீட்டுக்காரவங்களை நீ பார்த்திருக்கியா? தெரியும். அவங்க இந்த மாசம் வாடகை வாங்க வரவே இல்லை. யாருக்கிட்டையாவது சொல்லி அனுப்புறதானோ தெரியல. அலமு அமைதியாக இருந்தாள். யாராவது வரமாட்டார்களா என்று மனம் ஏங்கியது. தினமும் சங்கரியின் தலைக்கு ஒரு பூவை கொண்டு வந்தாள். பார்த்திபன் பயம் தெளிந்து ஒரு நாள் கல்லை ஒரு பாட்டில் வாங்கி வந்தார். வீட்டில் எல்லோரும் தூங்க தயாராகி கொண்டிருந்தார்கள். பார்த்திபன் அவர்கள் தூங்கச் சென்றதும் கதவை தாள் போட்டுவிட்டு நிம்மதியாக குடிக்க ஆரம்பித்தாள். இனி அவ எப்படி வர்றான்னு பார்க்கிறேன் என்று மனதில் நினைத்தபடி குடிக்க ஆரம்பித்தாள். நேரமாக ஆக தன் அருகில் யாரோ இருப்பது போல் உணர்ந்தாள். கழுத்தை திரும்பி பார்க்க பயமாக இருந்தது. நெஞ்சம் பக் என்று இருந்தது. என்ன இருந்தாலும் ஆண் இல்லையா? தைரியத்தை வரவழைத்து கொண்டு திரும்பி பார்த்தாள். சப்பென்று ஒரு சத்தம். கண்கள் இருட்டியது. உடல் ஜில்லிட்டது. போதையை தாண்டி பார்த்திபன் மயங்கி விழுந்தார். காலையில் எப்போதும் போல வீட்டில் வேலைகள் நடந்து கொண்டிருந்தது. பார்த்திபன் வேகமாக இடுப்பில் வேட்டியை சரி செய்து கொண்டு சங்கரியை பார்க்க சென்றார். அவளை ஏற இறங்க பார்த்துவிட்டு சௌமியாவை தேடினார். அவள் அப்பாவின் பதட்டத்தை பார்த்து கொஞ்சம் பயந்தபடி நின்று கொண்டிருந்தாள். அதேபோல் பார்த்திபன் உள்ளுக்குள் பயத்தோடு சௌமியை பார்த்தபடி நின்றார். நிச்சயமாக நேற்று சௌமி கதவு திறக்க வாய்ப்பே இல்லை. தலைவலி உயிர் போனது. வீங்கிய கண்கள் வேற. போகும் வழியில் பாபுவே லீவு சொல்ல சொன்னார். திண்ணையில் படுத்துக்கொண்டு திரும்ப திரும்ப நடந்ததை நினைவுபடுத்தி பார்த்து கொண்டிருந்தார். சங்கரி எப்படி இவர் கண்ணம் வீங்கியது என்று கேட்க நினைத்து சண்டைக்கு பயந்து கேட்காமல் விட்டாள். பார்த்திபன் வாங்கிய அடியில் யோசித்தபடி தூங்கி போனார். தூக்கத்தை தாண்டி காதுகளில் ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. சிரமப்பட்டு கண்களை திறந்து பார்த்தாள். அலமு முதுகுப்புறம் காட்டி சங்கரிக்கு ஏதோ உதவி செய்து கொண்டிருந்தாள். பார்த்திபன் மெல்லமாக எழுந்து அவள் முகத்தை பார்க்க முயற்சி செய்தார். பார்த்து விட்டார். அதே முகம் குப்பென்று வியர்த்தது. இவள்தான் 10 நாட்களுக்கு முன்பு கதவை திறந்து விட்டது. நேற்று கைவரிசை காட்டியதும் இவளே. அலமு நிமிர்ந்து செல்லமாக சிரித்தபடி அவரை பார்த்தாள். அவ்வளவுதான். அடுத்து 10 நாட்கள் பார்த்திபன் காய்ச்சலில் விழுந்தார். தினமும் அலமு வந்து அவர் காய்ச்சல் குறையாமல் பார்த்து கொண்டாள். காய்ச்சலோடு வேலைக்கு செல்ல முடிவு செய்தார். காரணம் தினமும் அமலமு வருகைதான். ஒரு மதிய வேளை அலமு சங்கரி தலையை சீவி ஜடை பின்னி கொண்டிருந்தாள். வீட்டில் யாரும் இல்லையாம். ஆயிற்று 2வது மாதம் வாடகை வாங்க ஆள் வந்தது. யாரு? இதோ வரேன் என்றபடி சங்கரி வர அலமு பின்வாசலையே இருந்தாள். என் பேரு கோதை, இது நம்ம வீடுதான் என்றார் வந்த பெண்மணி. அவ்வளவுதான். அலமு காற்றை விட வேகமாக அவள் அருகில் வந்து நின்றாள். கோதையை சுற்றி சுற்றி வந்தாள். ஆனால் இது கோதைக்கும் தெரியவில்லை. சங்கரி கோதை யார் என்பதை புரிந்து கொண்டு உள்ளே அழைத்து சென்றாள். அலமுவும் உள்ளே சென்றாள். காற்றாக. மங்கைக்கு பட்டுப்புடவை கட்டி தலைக்கு பூ தைத்தாள் அம்மா. வீட்டுக்கு வந்த சொந்த பந்தங்கள் வர ஆரம்பித்தார்கள். மௌன உணர்வுகளின் வழியாக அலமு இதையெல்லாம் ஆசை பொங்க பார்த்து கொண்டிருந்தாள். சுந்தரம் இடையில் வந்து அலமுவிற்கும் சேர்த்து அலங்காரம் செய்ய உத்தரவிட்டார். கோதை மூவருக்கும் ஒரே மாதிரி ஜடைக்கு பூ தைத்தாள். அலமுவுக்கும் மங்கைக்கும் பட்டுப்புடவை, அன்னத்திற்கு பட்டுப்பாவடை சட்டை. அன்று குடும்பம் நீண்ட நாட்களுக்கு பின் மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாம் முடிந்தது. வந்தவர்கள் எல்லாம் அவரவர் வீட்டிற்கு கிளம்பினார்கள். சுந்தர் தனது கையிருப்பு பணம் எவ்வளவு இருக்கிறது என்று கோதையை கணக்கு எழுத சொன்னார். கோதை கணக்கு எழுதினார். வீட்டு செலவுக்கு வட்டி வரும் அளவிற்கு இருந்தது. ஒரு டெபாசிட், திரும்ப வராத கைக்கடன் 30,000, நகைகள் 20 பவுன், சேமிப்பு ₹1,00,000, வட்டிக்கு கொடுத்தது 50,000 ரூபாய். பழைய நகைகளில் அலமுவிற்கு பிடித்தது போக மற்றவை
தங்கைகளுக்கு ஒதுக்கினார்கள். கோதை அலமு கல்யாணம் நடந்தா இன்னும் என்னென்ன நகைகள் வாங்கணும். அவளுக்கு காசு மாலை ரொம்ப பிடிக்குங்க. கைக்கு ஒரு செட்டு வளையல், மீதி எல்லாம் இருக்கு. ஆனா இப்ப எதுக்கு அது, முதல்ல உங்களுக்கு ஆப்ரேஷன் முடியட்டும், அப்புறம் பார்க்கலாம். இல்ல கோதை, நான் அலமு கல்யாணம் பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கலான்னு இருக்கேன். உடனே அப்பத்தா குறுக்கிட்டார். ஏன்பா, அலமு இப்ப இருக்க நிலையில யாருப்பா கட்டிக்குவா? இல்லம்மா, எனக்கு அலமு கல்யாணத்தை பார்க்கணும் போல தோணுது. எனக்கு ஏதாவது நடந்துட்டா என சொல்லும் போதே கோதையும் அப்பத்தாவும் அதிர்ந்தார்கள். ஏங்க அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு ஏதாவது நடந்தால் நாங்களும் ஏதாவது பண்ணிக்குவோம் என சொல்ல சுந்தரம் கோதை வாயை மூடினார். சரி, இதை பத்தி பேச வேணாம். முதல்ல வெளியே நிக்கிற பணத்தை வாங்குற வழியை பாரு என்றார். சுந்தரத்தின் இந்த முடிவு காரணம் ஆபரேஷன் முடிவு எப்படி வேணும்னாலும் இருக்கலாம் என்பதால் தான். மொத்தத்தில் செலவு 50,000 ஆகுமா. சுந்தரத்தின் இன்றைய உடல்நிலை அதற்கு தோதாகவும் இல்லை. சுந்தரம் ஆபரேஷன் செய்யாமல் தனது குடும்பத்திற்கு அந்த பணத்தை சேமிக்க எண்ணினார். தனது நிலை மோசமாவதற்கு முன்னால் தனது மகள்களுக்கு திருமணம் செய்து வைக்க நினைத்தார். அலம்புவிற்கு திருமணம் என்றதும் சொந்தங்கள் கேலி செய்தார்கள். கோதையும் அப்பத்தாவும் துடித்து போனார்கள். சுந்தரம், நான் அன்னைக்கே சொன்னேனப்பா, யாருக்கிட்டேயும் அலம்பு கல்யாணத்தை பத்தி பேசாதப்பா. இந்த நிலையில் அவளை கல்யாணம் பண்ண வர்றவன் நல்லவனா இருக்க மாட்டான் என அப்பத்தா கண்ணீரோடு சுந்தரத்திடம் மன்றாடினார். ஆமாங்க, அலமு நம்ம கூட கடைசி வரையில இருக்கட்டும். நம்ம மங்கைக்கு பார்க்கலாம். ஒரு வழியா மங்கைக்கு 9ஆம் வகுப்பை பரீட்சை முடிந்ததும் கல்யாணம் செய்யலாம் என்று முடிவானது. சுந்தரத்தின் மனதில் குற்ற உணர்வு ஓடிக்கொண்டே இருந்தது. மூத்தவள் இருக்கையில் எப்படி சின்னவளுக்கு என்று. ஒரு தகப்பனாக என் குழந்தைகளுக்கு நான் என்ன செய்தேன்? மனம் ஏதேதோ நினைத்து துடித்தது. நான் இருக்கும்போதே இப்படி என்றால் கோதை இவர்களை வைத்துக்கொண்டு என்ன செய்வாள்? சுந்தரம் தினமும் அலமுவை தன் அருகில் உட்கார வைத்து பேசிக்கொண்டே இருப்பார். கோதையும் அதை பார்த்து சந்தோஷப்படுவாள். இப்படி அப்பாவோடு உட்காருவது பேசுவது அலமுவருக்கு பிடித்தமான ஒன்று. நாட்கள் ஆக ஆக குழந்தைகள் அலமுவை வைத்து தெருவில் விளையாட ஆரம்பித்தார்கள். சுந்தரம் எல்லோரையும் விரட்டி அடித்தார். கோதையிடம் கோபத்தை காட்டினார். அவளை உன்னால் பார்த்துக்க முடியாதாம்? கொஞ்ச நேரம் நான் வீட்டுல இல்லை, அவளை பிள்ளைங்களோட கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒருவேளை நான் இல்லாம போயிட்டா? கோதை காலில் விழுந்து கதினாள். ஐயோ, நான் கவனிக்கலங்க, தப்புதான். இப்படி அடிக்கடி சொல்லாதீங்க. பேசாம நாம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது பண்ணிக்கலாம். அடி போடி, அவன்தான் ஏதோ ஏதோ கோபத்துல சொல்றான், நீ வேற போய் வேலையை பாரு. அப்பத்தான் கோதையை எழுந்து போகச் சொன்னாள். சுந்தரம், கொஞ்சம் பொறுமையா இருப்பான், பாவம், அவளை பத்தி யோசிச்சு பாரு, அவ 3 பேருக்கு அம்மா. சுந்தரத்திற்கு உரைத்தது. இனி கோதையை குற்றம் சொல்லக்கூடாது. அளவு முழுவதும் என் பொறுப்பு என்று மனதில் நினைத்து கொண்டு கொஞ்சம் உடல்நிலை தேறியது போல தோன்றியது. சுந்தரம் செக்கப்பிற்கு நண்பரை அழைத்து கொண்டு மெட்ராஸ் சென்றார். அங்கு மருத்துவர்கள் சோதித்துவிட்டு நண்பரிடம் உண்மையை சொன்னார்கள். சுந்தரத்தின் இதயம் வெறும் 30% மட்டுமே துடிப்பதாகவும் ஆபரேஷன் செய்ய முடியாது என்றும் கூறிவிட்டார்கள். இருக்கும் வரை வழி இல்லாமல் வாழ மாத்திரை கொடுத்து அனுப்பினார்கள். நண்பர் டாக்டரிடம் சுந்தரம் மாத்திரை மருந்து சாப்பிட்டு எத்தனை வருடங்கள் ஆரோக்கியத்துடன் வாழலாம் என கேட்க, அதிகபட்சம் 1 வருடம், அதுவே அவருடைய மனோ திட்டத்தை வைத்து சொல்கிறார்கள் என்றனர் டாக்டர். நண்பர் சுந்தரத்திடம் எதுவும் சொல்லாமல் ஊருக்கு அழைத்து வந்தார். வேறு வழி இல்லாமல் அப்பத்தாவிடம் சொல்லிவிட்டார். அந்த காலத்து கிழவி பயப்படவில்லை. மங்கையின் திருமணத்தை துரிதப்படுத்தினார். மகனின் ஆசையை கேட்டு கேட்டு நிறைவேற்றினார். அலமு திருமணம் தவிர வீட்டில் எந்த நேரமும் சிரிப்பு சத்தம். கிழவி சாமானியப்பட்டவள் இல்லை. புருஷன் இருந்ததும் பையனை தனியாக வளர்த்தவள். அந்த வைராக்கியமும் இன்னமும் இருந்தது. கோதை சுந்தரம் முழுமையாக குணமடைந்து விட்டதாகவே உணர்ந்தாள். மங்கைக்கு கோதையின் சொந்தத்தில் மாப்பிள்ளை பார்த்தாகி விட்டது. மாப்பிள்ளை பியூசி முடித்துவிட்டு டவுன்ல கடை வைத்து இருக்கிறார். ஒரே பையன். கோதை மீது அக்கறை உள்ள குடும்பம். சுந்தரம் மனநிறைவோடு இதற்கு சம்மதித்தார். திருமணத்திற்கு இன்னும் 1 மாதம் இருந்தது. வேலைகள் கிடுகிடுவென நடந்தன. புது பெண் நகைகள் தயாரா. அதே போல் அலமுவின் காசு மாலையும் தயாரானது. காசு மாலை மட்டும் 10 சவரன். சுந்தரம் அலமு கழுத்தில் போட்டு அழகு பார்த்தார். காசு மாலையில் அலமு அம்மனை போல இருந்தாள். வந்தவர்கள் அலமுவின் அழகில் மயங்கி போனார்கள். மங்கையும் குறைந்தவளில்லை. குட்டி தேவதையாக இருந்தாள். திருமணம் நல்லபடியாக நடந்தது. மறுவீடு முடிந்து மணமக்கள் மாப்பிள்ளை வீட்டிற்கு சென்றனர். சுந்தரம் தனது உடல்நிலையில் மாற்றம் எடுப்பதை உணர்ந்தாள். நடக்கவே முடியவில்லை. மூச்சு வாங்கியது. சாப்பாடு ஜீரணமாகவில்லை. உடனே பேங்கில் இருக்கும் பணம் கணிசமாக குறைந்து வந்தது. அடுத்த டெபாசிட்டை கை வைக்கும் நிலை. யோசித்தார் சுந்தரம். கோதை பாவம், தன்னோடு வாழ்ந்து 3 பிள்ளைகளை பெற்றாலை தவிர வேறு எதுவும் இல்லை. இனிமேலாவது நிம்மதியா இருக்கட்டும். தீர்வு கிடைக்காத கடமையை தன்னோடு அழைத்து செல்ல முடிவு செய்தார். நீண்ட மன போராட்டத்திற்கு பின்னர் தான் இந்த முடிவிற்கு வந்தார். அந்த கடமை அலமு. அலமு அப்பா ஊட்டும் தயிர் சாப்பாட்டிற்கு அடிமை. அன்றும் அப்படிதான். அப்பா நொறுங்க பிசைந்து வெண்ணெய் போல தயிர் சாதத்தை ஊட்டினார். அலமு அன்று என்ன புரிந்ததோ தெரியவில்லை. கோதையின் முகத்தை பார்த்தபடி அந்த உணவை கஷ்டப்பட்டு விளங்க ஆரம்பித்தார். சுந்தரம் ஊட்டி முடிந்ததும் கோதை அலமுவின் வாயை தன் புடவையால் துடைத்து விட்டாள். அம்மாவின் முந்தானையில் கையை இறுக்கி பிடித்து கொண்டாள் அலமு.
அவள் நெற்றியில் முத்தமிட்டு படுக்க அழைத்துச் சென்றாள் கோதை. போகும் வழியில் அப்பத்தாவின் புடவையை பிடித்து இழுத்தாள். அப்பத்தா தன்னோடு படுக்க வைக்க சொல்ல கோதை அப்பத்தா அருகில் அலமுவை படுக்கையை விரித்து படுக்க வைத்தாள். சுந்தரம் அன்று சாப்பிடவில்லை. எப்போதும் அருகில் அலமு இருப்பாள். இன்று தன் தாயின் அருகில். கோதையும் அன்று அன்னத்தை அழைத்து கொண்டு அலமு அருகில் வந்து படுத்து கொண்டாள். சுந்தரத்திற்கு இன்று நடப்பதையும் நம்ப முடியவில்லை. அவளை பார்த்து கொண்டே இருந்தார். அலமு தனது தாய் ஒரு பக்கம், தகப்பனின் தாய் ஒரு பக்கம் என்று பாசப்பிணைப்பில் இருந்தாலும் விந்தை உலகில் இருந்து சிறிது சிறிதாக விடைபட்டு கொண்டு இருந்தது. சுந்தரம் உள்ளே துடித்து கொண்டு இருந்தார். அலமு பிறந்தது முதல் கடைசியாக ஊரில் இருந்தது வந்தது போது அவளை பார்த்தது வரை நிலவில் படமாக ஓடியது. மனதில் மகனிடம் பேசிக்கொண்டார். அம்மு, என் ராசாத்தி, அப்பா சீக்கிரம் உன் கூடவே வந்துடுவேன். நாம இனிமேல் இங்க இருந்தா அம்மா ரொம்ப கஷ்டப்படுவா. அப்பாவை மன்னிச்சிடுமா என சுந்தரம் எப்போதோ தூங்கினார் என்று தெரியவில்லை. திண்ணையில் உட்கார்ந்தபடி தூங்கினார். மறுநாளும் விடிந்தது. கோதை எப்போதும் போல காலை வேளையில் மும்முரமாக இருந்தார். அன்னம் ஸ்கூல் போக தயாரானாள். அப்பத்தாவும் அலமுவும் இன்னும் எந்திரிக்காமல் இருந்தார்கள். உபசரிக்கும் மும்மரத்தில் அலமு பின்வாசலில் அமர்ந்திருப்பதை சங்கரி மறந்து போனாள். கோதை வீட்டை முழுவதும் சுற்றி பார்த்துவிட்டு, உங்க பேரு என கேட்க சங்கரி என்று சொன்னாள். சங்கரி வீட்டை நல்லா வச்சிருக்கீங்க என கண்களில் நீர்த்துளி வந்தது. சங்கரி அவளுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு பின்பக்கமாக தோட்டத்திற்கு அழைத்து சென்றாள். கோதை வியந்து போனாள். அருமையான தோட்டம். என் பிள்ளைகளுக்கும் கூட தோட்டம்னா ரொம்ப பிடிக்கும். செடி கூட அப்படியே நாங்க வச்ச மாதிரியே இருக்கு என்று சொல்ல, இங்கே கிணறு இருந்ததாமே. ஆமா, யார் சொன்னாங்க? அதை நாங்க மூடிட்டோம் என சொல்ல, அதுல தண்ணி நல்லா இருக்குமாமே. ஆமா, உங்களுக்கு யார் இதெல்லாம் சொன்னது? பரவாயில்லையே, அக்கம் பக்கம் எல்லோரும் வீட்டுக்கு வருவாங்க போல என சொல்ல சங்கரி ஆமாம் என்று தலையசைத்தாள். கோதை வீட்டை பற்றி புகழ்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தாள். இந்த வீடு என் வீட்டுக்காரரோட கனவுமாம். அவங்க உழைப்பு எல்லாம் இந்த வீட்டுல தான் இருக்கு. இந்த இடம் வாங்கி வீடு கட்டி முடியும் வரை அவரு மலேசியாவிலே இருந்தது வரவே இல்லை. ரொம்பவே ரோசக்காரர். சங்கரிக்கு அவர் மீது பெரிய மரியாதை வந்தது. அதே நேரத்தில் தனது கணவரை நினைத்து வெட்கி போனாள். அங்கே தவறு செய்து தண்டனை அனுபவித்து மொட்டை அடித்து அனுப்பி வைத்தார்கள். இங்கே குடும்பம் இருப்பதை மறந்து ஆட்டம் போட்ட ஆண் எங்கே? தனது குடும்ப சுகத்திற்காக தனது சுகம் மறந்து உழைத்த ஆண் எங்கே? இருவரையும் படைத்தது இறைவன்தான் என மனம் சலித்து கொண்டது. தோட்டத்தில் செடிகள் வேகமாக ஆட்டம் கண்டது. வெளியே நிற்க முடியாத அளவுக்கு காற்று வீச உள்ளே சென்றனர். சங்கரி, வரன்ல நிறைய சாமான் இருக்குது, நீங்க எடுத்து பயன்படுத்திக்கோங்க என்று கோதை சொல்ல, அதை சொன்னதும் அலமு ஞாபகம் வந்தது. கொஞ்சம் இருங்க, நான் ஒரு பொண்ணை காட்டுறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே தேடினாள். அங்கு யாரும் இல்லை. சொல்லாமல் போக மாட்டாளே என்று நினைத்தபடி உள்ளே வந்தாள் சங்கரி. யாரும் அது? அது ஒரு சுட்டி பொண்ணு. அவ இல்லாட்டி எனக்கு இங்க பொழுதே போகாது. பரன்ல அவங்க அப்பத்தாவோட டம்ளர் இங்க இருக்குன்னு சொல்லி கொடுக்க சொல்லி ஒரு நாள் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா. அப்படியா? என்கிட்ட அப்படி யார் பொருளும் இருக்காதே. அந்த பொண்ணு பேர் என்னம்மா? அது சின்ன பொண்ணுங்க, தெரியாம கூட சொல்லி இருப்பா. பேரு அலமு. கோதைக்கு அந்த பெயர் உடம்பு என்னவோ செய்தது. அலமுவா? யாரோட பொண்ணு? அவளுக்கு எத்தனை வயசு இருக்கும் என கேட்க, சின்ன பொண்ணு, 16-17 வயசு இருக்கும். அவங்க அம்மா அப்பா யாரு? தெரியலங்க. அவ மட்டும் வீட்டுக்கு வருவா போவா. கோதைக்கு மனசு கனத்தது. அலமு என் தேவதையின் பெயர். வெறும் சொத்திற்கு ஆசைப்பட்டு ஒரு இளம் குருத்தின் வாழ்க்கையை கெடுத்து கேடு கட்ட சொந்த பந்தம். மனம் எரிமலையாக கொந்தளித்தது. கோதை கண்ணீர் சிந்த ஆரம்பிக்க அவளை சுற்றி வந்த அலமுவின் வேகம் அதிகமானது. தாயை நெருங்கி அணைக்க தோன்றியது. ஆனால் முடியவில்லை. கோதை வாடகையை வாங்கிவிட்டு வெளியே வந்தாள். அடுத்த முறை எங்க வீட்டுக்கு நீங்க வாங்க. கொஞ்ச தூரம்தான், பஸ்ல வந்தா 10 நிமிஷம்தான் என்று சொல்ல சரி என்று தலையாட்டினாள் சங்கரி. பரன் மீது இருந்த பாத்திரங்கள் உருளும் சத்தம் கேட்டது. சங்கரி கோதையிடம், மேல நிறைய பொருள் இருக்கிறது, சுத்தம் செய்து வச்சிருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போங்களேன். இப்ப வேண்டாம், அடுத்த முறை பார்க்கலாம் என்று கோதை சொன்னாள். நீங்க போன பிறகு இங்கேயும் யாரையாவது குடி வைக்கலையா? ரொம்ப நாள் பூட்டி இருந்தது போல என கேட்க, கோதம் அதிகம் எதுவும் சொல்லாமல், ஆமாமாம், எனக்கு வாடகை கொடுக்க விருப்பமில்லை. யாராவது இப்படி உங்களை மாதிரி எல்லாரும் வீட்டை பார்த்துக்கோங்களா என்ன என சொல்ல சங்கரிக்கு கொஞ்சம் பெருமையாக இருந்தது. கோதை கிளம்ப ஆயத்தமானாள். தெருவில் ஒரு சிலர் கோதையை அடையாளம் கண்டு பேச ஆரம்பித்தார்கள். கோதையும் நலம் சொல்லிவிட்டு நடக்க தொடங்கினாள். போனவள் திரும்ப வீட்டிற்குள் வந்தாள். ஏதாவது மறந்துட்டீங்களா என கேட்க, ஆமா, பரன்ல இருந்து ஒரு படம் எடுக்கணும். அப்படியா என்று சொல்லிவிட்டு மர ஏணி வழியாக சங்கரி மேலே ஏறினாள். சிரமப்பட்டு கோதையும் மேலே ஏறி வந்தாள். அங்கே குழந்தைகளின் பழைய பொருட்கள் பார்த்ததும் மனம் கனத்தது. பழைய பித்தளை வெண்கல சாமான்கள் நிறைய இருந்தது. அதிலிருந்து ஒரு சில பொருட்களை எடுத்துக்கொண்டாள் கோதை. ஒரு சாக்கு மூட்டையை பிரித்து ஒரு சில பழைய போட்டோக்களையும் எடுத்துக்கொண்டாள். இருவரும் கீழே வந்தார்கள். கோதை தன் குடும்பத்தை சங்கரிக்கு காட்டினாள்.
மிகவும் பழைய படம். தெளிவாக யாரும் தெரியவில்லை. கோதை பஸ்ஸுக்கு நேரமானதால் விரைவாக படத்தையும் சில பாத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். சங்கரை உள்ளே வந்து விளக்கு ஏற்றி வைத்து வீட்டு இரவு உணவை தயார் செய்தாள். அன்று இரவு அளவும் நிலையில்லாமல் வீட்டை சுற்றி வந்தாள். இன்று கோதையின் கண்ணீர் அவளை ஆக்ரோசமாக மாற்றியிருந்தது. மேலும் தாயை நெருங்க முடியவில்லையே என்கிற ஏமாற்றம் அவளின் ஆக்ரோசத்திற்கு முக்கியமான காரணமாக இருந்தது. இரவு நேரம் பார்த்திபன் பயந்தபடி வீட்டிற்கு வந்தார். எல்லோரும் படுத்தபடி கோதையின் வருகை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பார்த்திபன் அதில் எதுவும் தலையிடாமல் சாப்பிட்டு விட்டு வெளியே வந்து அமர்ந்தார். உட்கார விடாமல் காற்று வேகமாக வீசியது. மீண்டும் உள்ளேயே சென்றாள். அத்தான் வீட்டுக்காரமா ரொம்ப நல்லவங்க, வீட்டை நல்லா வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அவங்க அடுத்த முறை நம்மள வர சொன்னாங்க என்று சொல்லிவிட்டு போய் படுத்து கொண்டார். மறுநாள் எப்போதும் போல சங்கரி அலமுவிற்காக காத்து கொண்டிருந்தாள். அலமு வரவில்லை. சங்கரிக்கு என்னவோ போலிருந்தது. மறுநாள் அவளை தேடி செல்ல முடிவு செய்தாள். அன்று முழுவதும் அலமு நிம்மதி என்று அலைந்து கொண்டிருந்தாள். சங்கரியோட நேரத்தை செலவு செய்ய மனமில்லை. கோதையின் அழுகை மீண்டும் மீண்டும் அவளை என்னவோ செய்தது. ஆனால் என்ன செய்வது என்று தெரியாமல் ஆக்ரோசமாக வீட்டையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தாள். அலமு தன்னை சுற்றி காற்றோடு காற்றாக சுற்றி வருவது தெரியாமல் அவள் ஏன் வரவில்லை என்று புலம்பியபடியே தூங்க போனாள் சங்கரி. சங்கரி மறுநாள் அண்ணாச்சி கடையில் விசாரித்தாள். இல்லையேம்மா, அந்த மாதிரி ஒரு குடும்பம் இங்கே இல்லையே. யாராவது தெரியாதவங்களா இருக்க போகுது. ஏதாவது பொருளை எடுத்துட்டு போயிட போறாங்க. இல்லைங்க, நல்ல பொண்ணுதான். எதற்கும் அவள் சொன்ன அடையாளத்துல போய் பார்ப்போம் என்று அங்கு சென்றாள் சங்கரி. அங்கு ஒரு வயதான கிழவி ஒருத்தி இருந்தாள். காலில் சங்கிலியால் கட்டப்பட்டு கிடந்தாள். அருகில் யாரும் இல்லை. சங்கரி எதற்கும் கேட்கலாம் என்று பாட்டி பாட்டி என கூப்பிட அந்த கிழவி திரும்பி பார்த்தாள். இங்கே அலமுன்னு உங்க பேத்தியா என கேட்க, அலமு பேரை கேட்டதும் கிழவி கத்த ஆரம்பித்தாள். கூச்சல் போட்டாள். எங்கே இருந்தோ ஒரு ஆண் ஓடி வந்தான். கிழவியை சமாதானம் செய்து வைத்துவிட்டு, நீங்க யாரு, என்ன வேண்டும் என கேட்க, நாங்க அந்த மலேசியாக்காரவங்க வீட்டுல குடியிருக்கிறோம். அடுத்து பேசுவதற்குள் அந்த ஆளும் கொஞ்சம் பயந்தான். சங்கரிக்கு ஒன்றுமே புரியவில்லை. அலமுவை பற்றி விசாரித்ததும், ஐயோ எங்களை விட்டுடுங்க, எங்க அம்மா பண்ண பாவத்துக்கு நாங்க படாத கஷ்டமெல்லாம் பட்டுட்டோம். அந்த பேரை சொல்லாதீங்க, நீங்க இருந்து போயிடுங்க என கையெடுத்து கும்பிட்டான். சங்கரிக்கு புரியவில்லை. அக்கம் பக்கம் உள்ளவர்கள் வேடிக்கை பார்த்தார்கள். ஒன்றும் பேசாமல் வீட்டுக்கு வந்தாள். கதவை திறக்கும் முன்பு பின்வாசலில் சத்தம் கேட்டது. சங்கரி பின்பக்கமாக சென்று பார்த்தாள். அங்கே அலமு கோபமாக உட்கார்ந்திருந்தாள். என்ன பண்றீங்க? நான் உங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன், போனீங்களா என்று கேட்டு சிரித்தாள். சங்கரிக்கு முதல் முறையாக அலமுவை பார்த்து பயம் இருந்தது. அவங்க யாரு? ஏன் உன் பேரை சொன்னதும் பயந்தாங்க? அவங்க எங்க அப்பாவுக்கு அக்கா. என்னை பார்த்து பயந்தாங்களா? சத்தம் போட்டு சிரித்தபடி, உங்களுக்கு என் மேல பயம் இல்லையா என கேட்க, அருகில் சென்று தலையை கோதியபடி, நான் ஏன் உன்னை பார்த்து பயப்படும், நீயும் எனக்கு பொண்ணுதான் என சொல்ல, அலமுவின் பதட்டம் கோபம் எல்லாம் தணிந்து சங்கரியின் கையை எடுத்து தன் கன்னத்தில் வைத்து கொண்டாள். அலமு, உனக்கு என்ன பிரச்சனை? என்கிட்ட சொல்லு, என்னால என்ன முடியுமோ அதை உனக்கு செய்வேன் என்று சொல்ல, அலமு ஒன்றும் பேசவில்லை. எனக்கு பூஜடனா ரொம்ப பிடிக்கும், போட்டு விடுங்களேன் என்று கேட்க, சங்கரிக்கு இவளை பொருந்து கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் அவளுடைய ஆசைக்காக பூ வாங்கி ஜடை தைத்தாள். மாலை வரை இருந்துவிட்டு அலமு கிளம்பினாள். அலமு, அந்த வீட்டுக்கா போற? அவங்களுக்கு உன்னை பிடிக்காது போல, அது ஏன் அங்க போற? உங்க அப்பா எங்க? அவரும் அங்கதான் இருப்பாரு, நான் இல்லாதப்ப அவரை பார்த்துக்குவார் என்று சொல்லிவிட்டு சிரித்தாள். உன்னை ஏதாவது பண்ணிட போறாங்க என்று கவலையுடன் சங்கரி கேட்டாள். அலமு வாய் விட்டு சிரித்தாள். சரிம்மா, நாளைக்கு வரேன் என்று சொல்ல, சங்கரி மீதி பூக்களை சௌந்தர்யாவுக்காக எடுத்து வைத்தாள். பாபு வந்ததும், பாபு, இங்கே போட்டோ ஸ்டுடியோ எங்கடா இருக்கு? இருக்குமா, கோவில் பக்கத்துல. ஏம்மா? சௌமியாவுக்கு பூஜடை போட்டுக்கிட்டு இருக்கேன், நீ போய் அந்த ஆள் வீட்டுக்கு வந்து போட்டோ எடுப்பாருன்னு கேட்டு கூட்டிட்டு வாடா. சரிம்மான்னு பாபு கிளம்பினான். அலமுவுக்கு அலங்காரம் செய்யும் போதே சங்கரிக்கு ஆசை வந்து விட்டது. சௌமிக்கும் இதே மாதிரி அலங்காரம் செய்ய வேண்டும் என்று. ஆச்சு பட்டு புடவை கட்டி வீட்டில் இருந்த நகையை போட்டு ஆடம்பரம் இல்லாமல் மேக்கப் முடிந்தது. ஆள் வீட்டிற்கு வந்ததும் போட்டோ எடுத்து போனான். ஒரு காப்பி 3 ரூபாய். உங்களுக்கு எவ்வளவு வேணும்? முன் அலங்காரம் 1, சடை அலங்காரம் 1, 2 போதும், கொஞ்சம் கம்மி பண்ணுங்க என்று கேட்க, வீட்டுக்கு வந்து எடுத்தா அதிகம்தான் ஆகும், வேணும்னா அடுத்த முறை கம்மி பண்ணலாம். சரி, போட்டோ எப்ப கிடைக்கும்? 3 நாள் ஆகும். சௌமிக்கு திஷ்டி சுத்தி வாசலில் போட்டுவிட்டு அலமுவை பற்றி பேச ஆரம்பித்தாள். நல்ல பொண்ணு, நம்ம வீட்டுல பிறந்திருக்கலாம், பாவம் எங்கேயோ பிறந்து இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா என்று சொல்ல, 2 பேரையும் சேர்த்து போட்டோ எடுத்திருந்தா ரெட்டப்பிறவு மாதிரி இருந்திருக்கும் என்று சொல்ல, பாபு சௌமி 2 பேருக்கும் பொறாமையாக இருந்தது. அலமு மீது கொலை வெறியோடு இருந்தார்கள். பார்த்திபன் கொஞ்ச நேரத்தோடு வீட்டுக்கு வந்தான். மகளை பார்த்து, என்ன இன்னைக்கு விசேஷம் என்றார். மகளை கொஞ்சியபடி. சங்கரி விவரம் சொன்னாள்.
பார்த்து புது ஊரு, அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது, பார்த்துக்கோ என்று சொல்ல, சரிங்க. 3வது நாள் போட்டோ கடைக்காரர் 2 போட்டோவை கொடுத்துவிட்டு பணத்தை வாங்கி கொண்டு போனான். கவரை பிரித்து போட்டோவை பார்த்தார். அழகாக இருந்தது. சௌமி பட்டு ரோஜாவாக தெரிந்தாள். பின் அலங்காரம் அருமை. அலமுவிற்கு சேர்த்து போட்டோ எடுத்திருக்கலாம் என்று நினைத்தபடி திரும்ப கவரில் வைக்க முயற்சி செய்தாள். அப்போதுதான் கூட ஒரு போட்டோவும் இருந்தது. ஆர்வத்துடன் எடுத்து பார்த்தாள். அதிர்ச்சியில் உறைந்து போனாள். ஆம், சௌமியும் அலமுவும் ஒரே போட்டோவில் இரட்டை பிள்ளைகள் போல நின்று கொண்டு இருந்தனர். அன்னத்தை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு டீ டம்ளரோட அலமுவையும் அப்பத்தாவையும் எழுப்பினாள். அப்பத்தா எழுந்து விட்டார். இன்னைக்கு தான் கோதை நிம்மதியாக தூங்கினாளே, அதுவும் என் பேத்தி பக்கத்துல இந்த மாதிரி படுத்து எத்தனை நாள் ஆகுது. தலையை அள்ளி முடித்துவிட்டு அலமு லேசாக தட்டி எழுப்பினார். கைகளில் புதுவித உணர்வு தட்டியது. அப்பத்தா கிட்ட வந்து அவள் தலையில் கை வைத்து பார்த்தாள். தலை ஜில் என்று இருந்தது. பஞ்சு போன்ற தலைமுடி என்று ஏனோ வரவரவென்று இருந்தது. அப்பத்தா கண்டுபிடித்து விட்டாள். கோதை டீயை வச்சிட்டு தண்ணி கொண்டா என்ற குரல் கம்மி போனது. கோதைக்கு புரியவில்லை. இருந்தாலும் ஓடி சென்று சொம்பு தண்ணீரை கொண்டு வந்தாள். அப்பத்தா அலமு முகத்தில் தெளிக்க அங்கே எந்த சலனமும் இல்லை. கோதை பார்த்தபடியே உட்கார்ந்திருந்தாள். சுந்தரம் அவர் அறையை விட்டு வெளியே வரவே இல்லை. வரவும் முடியவில்லை. கோதை அருகில் வந்து அலமுவை உத்து பார்த்தாள். அந்த முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. பிறந்து கையில் தூக்கியது போல இருந்தது அதே அழகு. அதை விட அழகு கூடிதான் இருந்தது. வாரி நெஞ்சோடு அணைத்து கத்தினாலே ஒரு கத்து. அந்த சத்தம் அவளை சுமந்த அந்த வயிற்றில் இருந்து வந்தது. கோதையின் அரளர் கேட்டு சுந்தரத்திற்கு உள்ளே உட்கார முடியாமல் ஓடி வந்தார். அக்கம் பக்கம் ஜனமெல்லாம் ஓடி வந்தது. மக்கள் வாயாறி போனார்கள். அழகு பெத்த புள்ளை, எந்த மூதேவி என்ன பண்ணாலும் இப்படி அல்பாய்ஸ்ல போயிடுச்சே என வந்த பெண்கள் ஓலமிட்டார்கள். அன்னம் பாதியில் ஸ்கூலில் இருந்து கூட்டி வந்தார்கள். மங்கை புருஷனோடு வந்து சேர்ந்தாள். அப்பத்தா இடி விழுந்தது போல முட்டு வாயில் கை வைத்து அமர்ந்து இருந்தாள். சுந்தரம் அலமுவின் கால்களில் அமுக்கி விட்டபடி மனதில் மன்னிப்பு கேட்டு கதறினார். தேவதைக்கு இறுதி அலங்காரம் செய்யப்பட்டு மர நாற்காலில் அமர்த்தி வைத்தார்கள். மங்கையும் அன்னமும் கைப்பிடித்து நடை கற்றுக் கொடுத்த சிற்றன்னையின் வளமும் இடமுமாக நின்று கொண்டு இருந்தார்கள். வாசலில் சொந்த பந்தம் காத்து கிடந்தது. இப்போது இருப்பது போல அன்றும் அவசரமில்லை. பேசாத சொந்தமெல்லாம் நான் இருக்கிறேன் என்று தோள் கொடுக்கும். இலவு வீடு எள்ளு போட்டு எள்ளு எடுக்க முடியாதபடி கூட்டம் கூடும். அண்டாவில் சோறு பக்கத்து வீட்டில் ஆக்குவார்கள். அன்றும் அப்படிதான் நடந்தது. தேவதை இறுதி யாத்திரைக்கு தயாரானாள். பொண்ணு கேட்ட அத்தை நீலி கண்ணீரோட வந்துவிட்டு தண்ணீர் கூட குடிக்காமல் போனாள். பூமகளை புதைத்து விட்டு வந்தார்கள். சுந்தரம் இரும்பாகி போயிருந்தார். நடக்க கூட முடியவில்லை. இடது புறத்தில் வலி மிரட்டி கொண்டு இருந்தது. அப்போதுதான் அப்பத்தா மகனை கவனித்தாள். தம்பி, இதுக்கெல்லாம் கலங்கிடாத. உன்னை உங்க அப்பா விட்டுட்டு போனப்ப கல்லு மாதிரி நின்னவடா உங்க அம்மா. அலமுக்கு ஆயுசம் அவ்வளவுதான் தம்பி. மகராசி உன்னை செழிப்பமாக்கி வந்தா. வந்த வேலை முடிஞ்சது, போயிட்டாம் என்று மகனை தேற்ற கிழவி தவித்தால் என்ன இருந்தாலும் பெற்ற வயிறு எங்கே பிள்ளை இருக்கும் நாள் குறித்து விடுமோ என்ற பயம். சுந்தரத்தை கோதை மறந்து போனாள். சுந்தரம் 2 நாட்களாக சாப்பாடு மாத்திரை என்று எதையும் சாப்பிடாமல் வெறும் டீயை குடித்து கொண்டு இருந்தார். அப்பத்தா வீட்டை விரட்டி கொண்டே இருந்தார். கோதை, போப்பா, போய் சாப்பாடு போடு, அதை கவனி, மருமகனை பாரு என்று கோதையை திசை திருப்ப முயற்சி செய்தார். ஆனால் மகனை மறந்து விட்டார். சுந்தரத்தின் நண்பர் சுந்தரத்தை கவனித்தபடி இருந்தார். அவருக்கு புரிந்துவிட்டது சுந்தரத்திற்கு இந்த சூழ்நிலை முடிவு கட்டப் போகிறது என்று. அப்பத்தாவை அழைத்து சுந்தரத்தை கொஞ்சம் கவனிங்க, சீர் சரியில்லாம இருக்கு என்று எச்சரித்து விட்டு போனார். அப்பத்தா துடிதுடித்து போனார். ஓடி ஓடி கவனித்தார். சாவுக்கு வந்த கூட்டம் கலைந்தது. வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே இருந்தார்கள். சுந்தரம் அலும்பு படுத்திருந்த கட்டிலில் படுத்தபடி தூங்கி போனார். நடுஜாமம் யாரோ எழுப்புவது போல தோணவே முழிப்பு வந்தது. பின்வாசலில் யாரோ புலங்குவது சத்தம் கேட்டது. மெதுவாக எட்டி பார்த்தாள். அலமு மாதிரி தெரிந்தது. சந்தோஷமாக அவளை நோக்கி சென்றாள். வாளியில் தண்ணீர் இறைத்து ஊற்ற அதை எடுத்து சுந்தரம் தோட்டத்திற்கு ஊற்றிக்கொண்டே இருந்தார். கோதை சுந்தரத்தை தேடிக்கொண்டும் தோட்டத்திற்கு வந்தார். அங்கே சுந்தரம் தனியாக சிரித்தும் அழுதும் பேசி கொண்டிருந்தார். என்னங்கம், யார் கூட பேசிட்டீங்க? நம்ம அலமு கிட்ட. வா, நீயும் வா, நீயும் வா என்று சொல்ல கோதை ஒன்றும் சொல்லாமல் அவர் அருகில் போய் உட்கார்ந்து கொண்டார். சுந்தரம் விடிய விடிய மகளோடு பேசிவிட்டு தோட்டத்திலேயே படுத்து உறங்கி போனார். கோதை உறங்கவில்லை. அலமு வீட்டின் அமைதியை கொண்டு சென்றதாக உணர்ந்தார். இதிலிருந்து மீள்வது கற்பனையில்தான் முடியும் என்ற நிலைக்கு வந்துவிட்டாள். இது தினமும் வாடிக்கையானது. கோதைக்கு இது பழகி போனது. மகள் இறந்த துக்கத்தில் கணவன் பைத்தியமானதாகவே எண்ணினாள். அலமு இறந்து 2 மாத இடைவெளியில் ஒரு சுந்தரமும் இறந்து போனாள். ஒரு நாள் முறைப்படி அடக்கம் செய்தார்கள். வந்தம் குட்டமும் கலைந்தது. வீட்டில் கோதை, அப்பத்தா, அன்னம் மூவரும் தவிர வேற யாரும் இல்லை. இந்த வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கமானது. இரவில் ஒரு நாள் கிணத்தடியில் சத்தம் கேட்க கோதை சென்று பார்த்தாள். யாரும் இல்லை. தனது கற்பனை என்று நினைத்து கொண்டு வந்து படுத்து கொண்டாள். மறுநாள்
காலை கிணத்தடி ஈரமாக இருந்தது. தோட்டம் முழுவதும் நீர் தெளித்து ஈரமாக இருந்தது. கோதை யாரிடமும் சொல்லாமல் மறுநாள் இரவு தோட்டத்தை கவனித்தாள். அங்கே அலமு நீர் இறைக்க சுந்தரம் வாளியில் நீரை தோட்டத்திற்கு ஊற்றிக்கொண்டு இருந்தான். கோதைக்கு சுந்தரம் தோட்டத்தில் அன்று பேசிக் கொண்டிருந்தது உண்மைதான் என்று தோன்றியது. பயப்படவில்லை. ஆசையோடு அவர்களிடம் பேச ஆசைப்பட்டாள். மெல்லச் சென்று அருகில் நின்றபடி பார்க்கலாம் என்று தோன்றியது. அருகில் செல்ல செல்ல அங்கு யாருமே காணவில்லை. மறுநாள் சத்தம் கேட்க கோதை எழுந்தாள். கோதைக்கு முன்பாக அப்பத்தா எழுந்து விட்டார். என்னடி சத்தம்? கிணற்றில் ஏதோ சத்தம் கேட்குது. தனியே வெளியே போகாதே, இரு என்று கோதையை தடுத்துவிட்டு ஜன்னல் வழியாக என்ன நடக்கிறது என்று பார்த்தார். அங்கே சுந்தரமும் அலமும் தோட்டத்திற்கு நீரை இறைத்தி ஊற்றிக்கொண்டு இருந்தனர். அப்பத்தா அதிர்ச்சி அடைந்தார். அட பாவிங்களா, இப்படி பேயா சுத்திரீங்களே, நான் என்ன செய்வேன் என்று ஒப்பாரி வைத்தார். மறுநாள் அப்பத்தா ஒரு சாமியாடியை கூட்டி வந்தார். அவர் வீட்டை சுற்றி வந்து, இங்க இறந்தவங்க ஆவி இருக்குதுமா, அதை கட்டி போட்டுட்டா இனி இந்த வீட்டுல நல்ல காரியம் எதுவும் நடக்காது. ஒவ்வொருத்தரா அவங்க கிட்ட போக வேண்டியதா என்று அவன் பங்குக்கு குண்டை போட்டுவிட்டு போனான். அன்று இரவு பின் பக்கம் சத்தம் அதிகமாக கேட்டது. கோதை இந்த முறை பயந்தபடி ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள். அலமு கிணத்தடியில் விஸ்வரூபமாக நின்று கொண்டு இருந்தாள். கோதைக்கு உடல் சிலிர்த்தது. அதற்குள் அப்பத்தாவும் அதை பார்த்து விட்டார். மறுநாள் ஆட்களை வரச் சொல்லி கிணறை மூடச் சொன்னார். கோதைக்கு விருப்பம் இல்லை என்றாலும் இந்த விஷயம் அன்னத்தை பாதிக்கும் என்கிற பயத்தில் அமைதியாக இருந்தாள். அன்று இரவு சத்தம் கேட்டது. கோதையும் அப்பத்தாவும் ஜன்னல் வழியே திறந்து பார்த்தார்கள். அலமு கோபமாக வீட்டை சுற்றி சுற்றி வந்தாள். இருவரும் பயந்தபடி அன்று இரவை கழித்தனர். விடிந்ததும் அப்பத்தா அந்த சாமியாடியை வரச் சொன்னார். அவனும் வந்தான். ஒரு சட்டியில் ஏதோ சில எலும்பு துண்டுகளை போட்டு கட்டி கொண்டு வந்தான். மந்திரம் சொல்லி பூஜை செய்து அதை கிணறு இருந்த இடத்தில் புதைத்தான். அம்மா, இனி எந்த ஆவி தொந்தரவும் இருக்காது, அதை கட்டி போட்டாச்சு, அதை யாரும் தோண்டி திறந்துடாம மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்க சாமி என்று பயபக்தியோடு இருவரும் அவனுக்கு பணம் கொடுத்து அனுப்பி வைத்தனர்கள். உண்மையில் குடும்பத்தை பிரிய முடியாத 2 நல்ல ஆத்மாக்களை அவன் தனது சக்தியால் கட்டி போட்டான். இந்த செய்தி ஊருக்குள் பரவ அது பேய் வீடு ஆனது. அதை கேட்டு கேட்டு அன்னம் தினமும் இரவில் பயந்து அலற மகளின் நலம் கருதி கோதை கிராமத்தில் இருக்கும் தனது பூர்வீக வீட்டிற்கு குடிமாற்றினார். அவ்வப்போது அந்த பெரிய வீட்டின் உள்ளே இருந்து வரும் சத்தம் மக்களிடம் அங்கே என்னவோ இருக்கிறது என்கிற மனநிலையை உருவாக்கியது. கோதை அடுத்தடுத்து கடமையில் இருந்து வீட்டை மறந்து போனாள். மங்கை 2 மகன்களை பெற்றாள். அன்னத்திற்கும் ஒரு குழந்தை என கவலைகள் ஓடிப்போனது. சில வருடங்களுக்கு முன் அப்பத்தாவும் இறந்து போனாள். கோதை வீட்டை ஒரு ஏழ்மையான குடும்பம் வாடகை கேட்பதாக மங்கை மாமனார் சொல்ல, யாராவது சுத்தம் செய்து வைத்து கொண்டால் போதும் என்று தோன்றியது. அப்படி வந்தவர்கள்தான் பார்த்திபன் குடும்பம். நாட்களாக அடைந்து கிடந்த அலமுவின் ஆத்மா சங்கரியை வேலை வாங்கி அந்த பானையிலிருந்து விடுபட்டு கொண்டது. சங்கரிக்கு தன் கண்களை நம்ப முடியவில்லை. இது எப்படி சாத்தியம்? இதை யாரிடம் கேட்பது என்று நேரடியாக ஸ்டுடியோவிற்கே சென்றாள். நான் உங்ககிட்ட 2 போட்டோ தானே கேட்டேன், 3 கொடுத்திருக்கீங்க. இல்லைங்க, ஒருவேளை வேற யாரோடாவது போட்டோ தவறாதாக மாத்தி வந்திருக்கும், கொடுங்க பார்க்கலாம் என்று சங்கரி கேட்க சங்கரி கவரை கொடுத்தாள். இதுல உங்க போட்டோ மட்டும்தாங்க இருக்கு. ஆமா, எங்களோட தான். ஆனா இங்க எங்க வீட்டுல நீங்க என் பொண்ணை தானே போட்டோ எடுத்தீங்க. ஆமா, ஆனாவதா 3ஆவதா கொடுத்த போட்டோல இன்னொரு பொண்ணு இருக்கா? 3 போட்டோவா? இல்லைங்க, 2 தான் இருக்கு, பாருங்க, அது 2ம் உங்க பொண்ணு தான் எடுத்தது தான் அப்படின்னு சொல்ல சங்கரி அந்த கவரை வாங்கி நன்றாக பார்த்தாள். அதில் 2 தான் இருந்தது. ஸ்டுடியோக்காரன் சங்கரியை ஒரு மாதிரி பார்த்தான். சங்கரி எதுவும் பேசாமல் திரும்பி போட்டோவை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்தாள். வீட்டு தென்னையில் அலமு உட்கார்ந்திருந்தாள். என்னம்மா, எங்க போனீங்க? சங்கரி ஒன்றும் பேசவில்லை. ஏம்மா, என் மேல கோவமா? இல்ல. எதுக்கு உம்முன்னு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணுமில்லை, இதை பாரு என சங்கரி போட்டோவை எடுத்து காட்டினாள். ஆசையா பார்த்துவிட்டு, எங்க அம்மாவும் எங்களுக்கு இதே மாதிரி போட்டோ எடுத்து வச்சிருந்தாங்க. உங்க அம்மா எங்க இருக்காங்க? நாம் ஒரு நாள் அவங்கள போய் பார்க்கலாம். பதிலே இல்ல. அமைதியாக இருந்தாள். என்ன பதில காணோம்? எதுக்கு அவங்கள பார்க்கணும்? இந்த அழகான பொண்ணை எப்படி விட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்கணும். அலமு சிரித்தாள். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது என்ன கேள்வி? எனக்கு சௌமி பாபுக்கு அப்புறம் எனக்கு நீதான். நீ இல்லாம இந்த வீட்டுல இருந்திருக்கவே மாட்டேன். அலமு முகத்தில் ஒரு ஏமாற்றம். ஏம்மா, இந்த வீடு பிடிக்கலையா? இல்ல அலமு, இங்க என்னமோ இருக்கு. என்னம்மா என கேட்க சங்கர் இங்க வந்த புதிதில் நடந்ததே அலமுடன் சொன்னாள். உங்களுக்கு ஒன்றும் ஆகலை இல்ல, அப்புறையே இந்த வீடு பிடிக்கல? அது உண்மைதான், எங்களுக்கு எதுவும் ஆகலை. ஆனா இதுல இருந்த குடும்பம் நிறைய இழப்புகளோட இங்கிருந்து போயிருக்காங்க போல. அந்த வீட்டுக்கார அம்மாவை பார்த்தாலே தெரியுது. நீ வேணும்னா உங்க அப்பாவை கேட்டு பாரு, அவரு சொல்லுவாரு என சொல்ல, என்ன அலமு அமைதியா இருக்க, பேசாம இருக்க? ஒண்ணுமில்ல, நான் இங்க வராட்டி என்ன செய்வீங்க?
ஏன் அலமு எங்க போற? இல்ல நீங்க சொல்லுங்க என கேட்க, உனக்கு கல்யாணமா? அலமு சிரித்தாள். கண்களில் நீர் ததும்ப. சங்கரிக்கு ஏன் கேட்டோம் என்று இருந்தது. சரிம்மா நாளைக்கு வரேன் என்று சொல்ல அலமு சென்று விட்டாள். இரவு குழந்தைகளுடன் போட்டோ விஷயத்தை சொன்னாள். பாபு கோவமாக உங்களுக்கு எப்பவும் அழகு ஞாபகம் தான். அதான் அப்படி தோணி இருக்கு. ஆமாண்டா பாபு என் மேல கூட இப்ப பாசமே இல்ல. எப்போதும் அலமுதான் என சொல்ல சங்கரி மனதில் தான் பார்த்தது கற்பனை என்ற முடிவிற்கு வந்தாள். மறுநாள் அண்ணாச்சி வீட்டு பக்கம் வந்தாள். வாங்க வாங்க என்ன இந்த பக்கம்? இல்லம்மா இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன். உங்க தோட்டம் அருமையா இருக்கே. ஆமாம் எல்லாம் நீங்க கொடுத்த விதைதான். சரி சரி என்று பேசிக்கொண்டே வீட்டை சுற்றி வந்தார். ஏம்மா யாரோ ஒரு பொண்ணு சொன்னீங்களே? ஆமா ஆமா அவங்க வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா அது எந்த வீடுமா? சங்கரி விலாசம் சொன்னாள். அண்ணாச்சிக்கு தொண்டை கம்மியது. ஒன்றும் சொல்லாமல் தலையை ஆட்டிவிட்டு கிளம்பினார். அலமு வந்தாள். சங்கரி எப்பவும் போல அவளோட பொழுதை கழித்தாள். அலமு இன்னும் அதே கேள்வியை கேட்டாள். நான் இங்க வரலனா என்ன செய்வீங்க? அலமு ஏன் இப்படி கேட்கிற? நீ என்னை விட்டு போறதுனா கல்யாணம் ஆனாதான் போக முடியும். இல்லனா போகக்கூடாது. என்ன சரியா என்று சொல்ல அலமு சிரித்தபடி தலையை ஆட்டினாள். அன்று அண்ணாச்சி கடையில் யாரோ பேசிக் கொண்டார்கள். நான் அப்பவே சொன்னேன் யாரு கேட்டா? அந்த அம்மா தனியா பேசுது சிரிக்குது. இது நம்ம சங்கரிய பத்தி தான். இப்படி தினமும் யாராவது பேசுவது வழக்கமானது. இந்த பேச்சை கேட்டுதான் அண்ணாச்சி வீட்டுக்கு போனார். சங்கரி சொன்ன வீடு அலமுவின் அத்தை வீடு. பெண் கேட்டாலே அந்த அத்தை. அங்கே தினமும் அத்தைக்கு பேய் ஓட்ட ஆள் வருது. பேய் தான் போன பாடு இல்லை. ஏற்கனவே கிழவி அலமு ஆவியாக சுற்றுகிறாள் என்று நம்பி பல வருடங்களாக பைத்தியமாக சுற்றி கொண்டு இருந்தாள். இப்போது கேட்க வேண்டுமா? தினமும் அலமு நேரில் சென்று ஆறுதல் சொல்ல கிழவி அரண்டு போனாள். அலமு சங்கரி வீட்டுக்கு வரும் இடைவெளியில் சுந்தரமும் அவர் பங்கை சுருட்டை ஊத அத்தை மகனும் வீதியில் கிடந்தான். இதை சங்கரியும் இடம் சொல்ல முடியாமல் அண்ணாச்சி திரும்ப வந்து விட்டார். பாபுவிற்கு பரீட்சை லீவு விட்டாச்சு. விளையாட ஏதாவது தேட பரன்ல இருந்த பல்லாங்குழி ஞாபகம் வந்தது. மேலே ஏறி எடுத்தான். அம்மாவும் மகனும் விளையாடினார்கள். அலமுவை எதிர்பார்த்தபடி சங்கரி. ஆனால் அலமு வரவே இல்லை. தினமும் எதிர்பார்த்து ஏமாந்து போனாள் சங்கரி. அலமு இந்த இடைவெளியில் அங்கே அத்தையையும் அத்தை மகனையும் உண்டு இல்லை என்று அருமையாக கவனித்துக் கொண்டிருந்தாள். ஒரு நாள் உச்சகட்டமாக அத்தைக்கும் மகன் ஸ்பெஷல் தயிர் சாதம் தயார் செய்து ஊட்டிவிட்டான். அலமுவிற்கு சுந்தரம் ஊட்டிவிட்டாரே அதே மாதிரி. ஊரே பேசியது. அந்த சுந்தரத்திற்கும் இந்த கிழவி பண்ண துரோகத்துக்கு இப்படி பைத்தியம் முத்தி செத்து போனதா பேசிக்கொண்டது. அண்ணாச்சி பார்த்திபனை இடையில் பார்த்து சங்கரி பற்றி விசாரித்தார். சங்கரை பற்றி மற்றவர்கள் பேசுவதையும் சொன்னார். இல்ல அண்ணாச்சி பகல்ல யாராவது வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அலமுன்னு ஒரு பொண்ணு வரும். அது கூட பேசிட்டு இருந்திருப்பா. கடவுளே அப்படி யாரும் இந்த ஊர்ல இல்லைங்க. தயவு செஞ்சு ஏதாவது ஏடு கட்டிட்டு வாங்க என கூர்க்க ஏற்கனவே பார்த்திபன் பயத்தில் இருந்ததால் இதை கேட்டதும் வீட்டிற்கு போகவே பயமாக இருந்தது. பாபு விளையாட எங்கோ சென்றிருந்தார். சங்கரி தோட்டத்தில் இருந்தார். அம்மா அம்மா என்று அழைக்க வாடிமா என்ன இவ்வளவு நாளா ஆளையே காணோம். அலமு வாய் விட்டு சிரித்தபடி சங்கரியை கட்டிப்பிடித்தாள். சங்கரிக்கு ஒன்றும் புரியவில்லை. இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தது. என்னோட அத்தை செத்து போயிட்டா. என்னது அந்த பாட்டியா? அதுக்கே இவ்வளவு சந்தோஷம்? என்னாச்சு உனக்கு அலமு? உனக்கு இவ்வளவு கெட்ட மனசா என கேட்க அலமு ஒன்றும் சொல்லாமல் பல்லாங்குழி ஆடினாள். அலமு பதில் சொல்லு. ஒருத்தரோட சாவு உனக்கு சந்தோஷமா? நீ அவ்வளவு கெட்ட பொண்ணா? ஆமா நான் கெட்ட பொண்ணு. குரலில் கொஞ்சம் கடுமையாக வைத்து கொண்டு சொன்னாள். இனிமேல் இங்க வராத. உன்னை பார்த்து என்னோட குழந்தைங்களும் கெட்டு போயிடுவாங்க என்றால் கோபமாக சங்கரி. சங்கரி தெரியாமல் வார்த்தைகளை விட்டுவிட்டு தவித்து போனாள். அலமு சங்கரியை கோபமாக பார்த்துவிட்டு பல்லாங்கிலையை கையில் எடுத்து கொண்டு கிளம்ப அதை எதுக்கு கொண்டு போற? இது எங்க அப்பத்தான் எனக்கு வாங்கி கொடுத்தது. எனக்கு வேணும். உன்னோட வாயில இருந்து வர்றதெல்லாம் பொய். இது என்னோட இது கூட இல்ல. அந்த இங்க வையி. இங்க இருந்து போ. உன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். எல்லாமே வீண். உன்னை பத்தி என் பிள்ளைங்கள சொன்னாங்க. நான் தான் நம்பல. இனி இங்க வராதே என்று கோபமாக கத்தினாள். அலமு இதை எதிர்பார்த்தாலும் சங்கரியை விட்டு பிரிய மனமில்லாமல் அழுதபடி சங்கரி முகத்தை திருப்பி பார்த்தபடி சென்றாள். சங்கரிக்கு அலமு மீது கோபம் இருந்தாலும் அவளுடைய அழுத முகம் மனதை என்னவோ செய்தது. சமாதானம் செய்யலாம் என்று தோன்றியது. ஆனால் மௌனமாக இருந்து விட்டாள். எப்படி இருந்தாலும் மறுநாள் வரத்தானே போகிறாள் என்று நினைத்தாள். பாபு விளையாடி விட்டு வந்தான். சங்கரி அழுவதை பார்த்து அம்மா விடுங்க, திரும்ப அலமு அக்கா வருவாங்க, கவலைப்படாதீங்க என்று சொன்னான். பார்த்திபன் அன்று இரவு 3 பேரையும் உட்கார வைத்து அண்ணாச்சி சொன்னதே சொன்னார். சங்கரிக்கு நம்ப முடியவில்லை. அலமுன்னு யாரும் இல்லையா? மறுபடியும் பார்த்திபனை சந்தேகமாக பார்த்தாள். பாபு சௌமிக்கு கூட இதே நம்ப முடியவில்லை. சத்தியமா நான் பொய் சொல்லடி. நீ வேணா அண்ணாச்சியை கேட்டு பாரு. மறுநாள் அண்ணாச்சி வீட்டிற்கு வந்தார். ஆமாம்மா நீங்க சொல்ற பேர்ல யாரும் இங்க இல்லம்மா. இந்த வீட்ல இருந்தாரே சுந்தரம். அவரோட பொண்ணு பேரு தான் அலமு. நீங்க சொல்றது அந்த பொண்ணுதான்னு தெரியல. ஆனா ஏதோ வித்தியாசமா படுது. அந்த பொண்ணை உள்ள சேர்க்காதீங்க.
என சொல்ல சங்கரிக்கு மனசு கேட்கவில்லை. அலமுவை பார்க்க வேண்டும் போல தோன்றியது. மற்றவர்கள் சொல்வதை நம்ப முடியவில்லை. எதற்கும் கோதையை பார்த்தால் தெளிவு கிடைக்கும் என்று நினைத்தாள். பார்த்திபனும் சங்கரியும் கோதையின் வீட்டிற்கு சென்றார்கள். கோதை சந்தோஷமாக இருவரையும் வரவேற்றாள். இந்த வீடு அவ்வளவு பெரியதாக இல்லை. இருவரும் நலம் விசாரித்துவிட்டு மெல்லமாக, உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என கேட்க, 2 பொண்ணுங்க. சங்கரியும் பார்த்திபனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அப்ப அலமுன்னு கேட்க, அதிர்ச்சியாக இருந்தாலும் கோதை கொஞ்சமாக குரலை தாழ்த்தி, அலமு எனக்கு மூத்த பொண்ணு. அவ இப்ப இல்ல. அதனால நான் சொல்றதில்ல என சொல்ல, கோதைக்கு சொல்லும் போதே துக்கம் தொண்டையை அடைத்தது. அலமுவோட போட்டோ ஏதாவது இருக்குமா? நாங்க அதை பார்க்கலாமா என கேட்க, இருக்கு. அலமுவும் மங்கையும் எடுத்துக்கொண்ட போட்டோவை காட்டினாள் கோதை. சங்கரிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அதே புகைப்படம், அன்று கவரில் இருந்த அதே போட்டோ. அருகில் சௌமிக்கு பதில் மங்கை இருந்தாள். இப்போது புரிந்தது. தனக்கு இதே மாதிரி போட்டோ இருக்கிறது என்பதை தான் அலமு தனக்கு காட்டியிருக்கிறாள் என்று புரிந்து கொண்டாள். பார்த்திபனும் போட்டோனை பார்த்து கொஞ்சம் பயந்துதான் போனார். அவரை இரவில் மிரட்டியதும் இதே அலமுதான் என்பதால் சங்கரி அலமு வீட்டுக்கு வந்ததையும் கடைசியாக அழுதபடி சென்றதையும் கோதையிடம் கூற, கோதை தலையாக அடித்து கொண்டு அழுதாள். ஐயோ அலமு, நீ அம்மா கிட்ட வர மாட்டியா? நீயும் அப்பாவும் இல்லாம அம்மா எப்படி கஷ்டப்படுன்னு தெரியுமா? என்கிட்ட வந்துடு அலமு என்று கூப்பாடு போட்டாள். தன் மகள் தன்னை பார்க்கவில்லை என்கிற ஏக்கம் இருந்தாலும் அப்பத்தா பேச்சை கேட்டு அவர்களின் ஆத்மாவை கட்டி போட்டதற்கு தண்டனைதான் இது என்று மனம் உறுத்தியது. சங்கரி அவளை தேற்றிவிட்டு இருவரும் வீட்டிற்கு கிளம்பினார்கள். வரும் வழியில் பார்த்திபன் தான் அலமுவை பார்த்ததையும் அவள் மீது இருக்கும் பயத்தில் தான் குடியை விட்டதாகவும் சொன்னார். இருந்தாலும் அலமு இவர்கள் இருவர் கண்ணையும் தவிர வேறு யாருக்கும் தெரியவில்லை. அதற்கு காரணம் சங்கரி தான் அந்த பானையை வெளியே திறந்தார். அதற்கான நன்றி கடன். மேலும் சங்கரியை தன் தாயைப் போலவே நேசித்தாள். பார்த்திபன் நல்ல குடும்பத்தை தனது குடியால் சீரழித்துக் கொண்டிருந்தார். அதை மாற்றி அலமு சங்கரிக்கு உதவி செய்தாள். சங்கரியின் மனம் அலமுவை பார்க்க வேண்டும் போல் தோன்றியது. மற்றவர்கள் சொல்வதைப் போல் மனம் ஏற்கவில்லை. தினமும் அலமு வரும் நேரம் பார்த்து சங்கரி காத்து கொண்டே இருந்தாள். அலமு வரவே இல்லை. அலமு அவளையும் அவள் குடும்பத்தையும் ஒன்றுமில்லாமல் செய்த அத்தையை பழிவாங்கவே வந்தாள். அதற்கு மேல் இங்கு செய்ய எதுவும் இல்லை. அவளுடைய ஆத்மா சாந்தி அடைத்து விட்டது. சுந்தரம் மகளுக்கு உதவி செய்யவே வந்தார். யார் கண்ணுக்கும் தெரியவில்லை. வந்த வேலை முடிந்தது. அவளுடைய ஆத்மாவோட அவரும் சாந்தி அடைந்து விட்டார். சங்கரி மட்டும் காத்து கொண்டே இருக்கிறாள். வீட்டு வாசலில் யார் வந்து நின்றாலும் அலமுவை போலவே தோன்றினார்கள். பரணில் ஏறி அன்று அலமு சொன்ன அந்த பழைய டம்ளரை எடுத்து தயாராக வைத்திருந்தாள். பல்லாங்குழியில் புளிய முத்திலிகளை நிரப்பி வைத்துவிட்டு காத்திருந்தாள். என்றாவது ஒரு நாள் அலமு தனது அன்பை புரிந்து கொண்டு திரும்ப வருவாள் என்று. அலமு அந்த வீட்டில் தவளும் தென்றலாக தினமும் சங்கரியை சுற்றி வந்தபடி இருந்தாள். சங்கரி இன்னமும் அலமு ஒரு ஆத்மா என்பதை நம்ப மறுத்து அவள் வருவாள் என்று காத்து கொண்டே இருக்கிறாள். நன்றி. இந்த கதை எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. இதே மாதிரி ஸ்டோரி நிறைய பார்க்கணுன்னா நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.